இன்றைக்கு நாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்க்கிறோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தவரை ஒருவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது அவற்றை எவ்வாறு மீட்டு எடுக்குவது, ஒரு அடிப்படை உரிமையின் மூலமாக ஒரு குடிமகனுக்கு ஏதேனும் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது அந்த உரிமைகளை எவ்வாறு சட்டத்தின் வாயிலாக நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The fundamental rights is very very important. இதுல இன்றைக்கு நாம் அண்டர் ஆர்டிகல் 32 பார்க்க போகிறோம். இந்த 32 பார்ப்பதற்கு முன்பாக அண்டர் ஆர்டிகல் 33 இருந்து 35A வரை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பிறகு இந்த 32வை பார்க்கலாம். இந்த 33 இருந்து 35A வரை அது சுருக்கமான விஷயங்கள் தான். அவற்றை முதலில் பார்த்துவிட்டு பிறகு அண்டர் ஆர்டிகல் 32வை நாம் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு ஆர்டிகல் அண்டர் ஆர்டிகல் 32. அதனால்தான் நம்ம 33ஐ பார்த்து விடலாம். அண்டர் ஆர்டிகல் 33 ஆர்ம்டு போர்சஸ், பாராமிலிட்டரி போர்சஸ், போலீஸ் போர்சஸ் இவர்களை பொறுத்தவரை பார்ட் 3 கேன் பி ரெஸ்ட்ரிக்ஷன். அண்டர் ஆர்டிகல் 33 தான் பல முறை நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு போலீஸ் சங்கம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு காவல்துறைக்கு என்று ஒரு சங்கம் வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு என்று சங்கம் இருக்கிறது, வழக்கறிஞர்களுக்கு என்று சங்கம் இருக்கிறது, மருத்துவர்களுக்கு என்று சங்கம் இருக்கிறது. அதை போலவே போலீஸ் ஆகிய எங்களுக்கும் சங்கம் வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் போலீஸ் ஆபீசருக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே எந்த விதத்திலும் குறைகள் இல்லை. எனவே உங்களுக்கு சங்கம் வைப்பதற்கு அனுமதி கிடையாது என்று சமீபத்தில் கூட நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறாங்க. அப்ப இதை பற்றி எந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அண்டர் ஆர்டிகல் 33 power of parliament to modify the rights conferred by the spot in their application to forces etc. இப்ப பார்லிமெண்ட் என்ன செய்யலாம்? பார்லிமெண்ட் may by law determine to what extent any of the rights conferred by this part shall in their application to the members of the armed forces, the members of the forces charged with the maintenance of public order, the persons employed in any bureau or other organization established by the state for the purpose of intelligence or counter intelligence. Deal சொல்றாங்க persons employed in and or connection with the telecommunication system set up for the purpose of any force, bureau or organization referred to in class A to C வரை be restricted or abrogated so as to ensure the proper discharge of their duties and the maintenance of discipline among them. Under Article 33 of Constitution of India 1950 சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆர்ம்டு போர்சஸ், பாராமிலிட்டரி போர்சஸ், போலீஸ் போர்சஸ் இவர்களை பொறுத்தவரை பார்ட் 3 கேன் பி ரெஸ்ட்ரிக்ஷன். Under Article 34 martial law
செயல்பாட்டில் இருந்தால் மார்ஷியல் ஆன கோர்ட் மார்ஷியல். அண்டர் ஆர்டிகல் 34 சொல்றாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரைட்ஸ் கன்ஃபர்டு பை தி ஸ்பாட் while martial law is in force in any area. ராணுவ சட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா? இப்ப ராணுவ சட்டங்கள் மார்ஷியல் லா செயல்பாட்டில் இருக்கின்ற பொழுது பார்ட் 3 கேன் பி ரெஸ்ட்ரிக்டட். இதுதான் ஆர்டிகல் 34ல சொன்னாங்க. சுருக்கமாக சொன்னால் மார்ஷியல் லா இஸ் இன் ஃபோர்ஸ், பீயிங் இன் ஃபோர்ஸ். இப்ப ஃபண்டமெண்டல் ரைட் என்ன பண்ணுவாங்க, பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேன் பி ரெஸ்ட்ரிக்டட் அண்டர் ஆர்டிகல் 35. 34 அப்படியே ஒரு ரீட் பண்ணலாம் சார். Notwithstanding anything in the foregoing provisions of this part, Parliament may by law indemnify any person in the service of the Union or of a state or any other person in respect of any act done by him in connection with the maintenance or restoration of order in any area within the territory of India where martial law was in force, or validate any sentence passed, punishment inflicted, forfeiture order or other act done under martial law in such area. இது ஒரே நிலையில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மார்ஷியல் லா எங்கே இருக்கிறதோ அங்கே செயல்படுத்தப்படும் பட்சத்தில் பார்ட் 3 can be restricted. Under article 35, legislation to give effect to the provisions of the part. இதுலயும் அதான் சொல்றாங்க, notwithstanding anything in this constitution, the parliament shall have and the legislature of the state shall not have power to make laws. Under article 35 படி legislation to give effective the constitution. அப்ப பார்லிமெண்ட் only can pass an act. State government, state shall not have power to make laws. மாநில அரசுக்கு சட்டத்தை உருவாக்குவதற்கான அதிகாரம் இல்லை. With respect to any of the matters which under clause 3 of article 16, clause 3 of article 32 and article 33 and article 34 may be provided for by law by parliament. சுருக்கமாக ஒரே லைன்ல இந்த ஆர்டிகலை சொல்லணும்னு சொன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்டத்தை இயற்ற முடியும். இப்ப எனேபிளிங் ப்ரொவிஷன், இது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி பற்றி பேசுகிறது. ஆர்டிகல் 35 நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா அண்டர் ஆர்டிகல் 17 எனேபிளிங் ப்ரொவிஷன். அண்டர் ஆர்டிகல் 35 கேபிட்டல் ஏ, அண்டர் ஆர்டிகல் 35 கேபிட்டல் ஏ, இது அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பாகம் கிடையாது. ஒரு சட்டம் போட்டு ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் யார் என்பதை தீர்மானிக்கலாம். ஜம்மு காஷ்மீர்ல பெண்டிங் இது 35A, ஆனா இப்போ கிடையாது. Special status which was given to the state of Jammu and Kashmir through Constitution of India 1950 370 கொடுக்கறாங்க. இப்ப ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அடிப்படையில் சிறப்பு உரிமைகள் அங்க கொடுக்கறாங்க. Temporary provisions with respect to the state of Jammu and Kashmir under article 370. அதை போலவே ஆர்டிகல் 35 கேபிட்டல் ஏ அதுவும் அங்க பெண்டிங்கா தான் இருந்தது. ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டுக்கு சிறப்பு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அண்டர் ஆர்டிகல் 317 படி அண்டர் ஆர்டிகல் 35 கேபிட்டல் ஏ இதுவும் ஜம்மு காஷ்மீருக்கு தான். அப்ப ஒரு சட்டம் போட்டு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் யார் என்பதை தீர்மானிக்கலாம்.
35 கேபிட்டல் ஏ. இந்த 35 கேபிட்டல் ஏ வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்ததா? அதுதான் கேள்வி. அண்டர் ஆர்டிகல் 35 கேபிட்டல் ஏ அரசியல் சட்டத்தின் ஒரு பாகம் கிடையாது அல்ல. அப்ப 35 அண்டர் ஆர்டிகல் 35 கேபிட்டல் ஏ எப்படி வந்தது? பை எ பிரசிடென்ஷியல் ஆர்டர். 1954 ஆண்டு குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத், டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களால் போடப்பட்ட ஒரு உத்தரவு இது. ஏனென்று சொன்னால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கிறார்கள். நமக்கு முன்பாக பாகிஸ்தானுக்கு சுதந்திரம், இரண்டாவது இந்தியாவிற்கு சுதந்திரம். ரேட்லிப் பார்டர் லைன் இருக்கு, எல்லைக்கோடு பிரிச்சு விடுறாங்க. ஜம்மு காஷ்மீரை மட்டும் தனிச்சு விட்டுட்டாங்க. நீங்க யாரு கூட சேர்ந்துக்கிறீங்களோ அவங்க கூட சேர்ந்துக்கலாம். பாகிஸ்தான் கூட சேரலாம்னா அங்க சேர்ந்துடலாம், அல்லது இந்தியா கூட சேர வேண்டுமா அங்கே சேர்ந்து விடலாம். நீங்க எங்க விருப்பப்படுறீங்களோ அங்க சேர்ந்துக்கலாம். இப்ப ஹரிசிங் இருக்கார் ராஜா, அங்க என்ன பண்றாங்க? ராணுவ படையெடுப்பு, பாகிஸ்தானுடைய ராணுவ படையெடுப்பு. வேற வழியே இல்லை. அவர் என்ன பண்றாரு? இந்தியாவுடைய உதவியை கேட்கிறாரு. அப்ப இந்திய ராணுவம் அதுல தலையிடுறாங்க. அப்ப 2 பேருக்கும் ஒப்பந்தம் ஏற்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் அதனுடைய மன்னர், அவர் ஒரு இந்து, ஆனா மன்னர் அவர் தான் ஆட்சி பண்றாரு. பெரும்பான்மை சமூகம் இஸ்லாமிய சகோதரர்கள் அங்க வசிக்கிறார்கள். எனவே இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. சர் ராம்சே மெக்டொனால்டு அவர் தான் அப்போதைக்கு இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்தார். சர் ராம்சே மெக்டொனால்டு பிரிச்சு கொடுக்குறாங்க. பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்று தனிநாடு கொள்கை. 1905 ஆண்டு முஸ்லீம் லீக் கட்சி தொடங்குறாங்க. இந்திய வரலாற்றுல முகமது அலி ஜின்னா தலைமையில முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது. தேச விடுதலைக்காக போராடிய அவரும் ஒரு தேச பக்தர் தான். ஆனா கடைசி நேரத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகள் முஸ்லிம்கள் எங்களுக்கு தனிநாடு வேணும், தனிநாடு கொள்கை. பிரச்சனை சமாளிக்க முடியல பிரிட்டிஷ் கவர்மெண்ட், சரின்னு ஒத்துக்கிறாங்க. 3 வட்டமேசை மாநாடுகள் நடத்தப்பட்டது. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்றாங்க? ஒரு மாடல் கவர்மெண்ட், ப்ரொவிஷன் ஸ்டேட்டை வந்து அமைக்கிறாங்க. எலெக்ஷன் நடத்துங்க, நீங்க எப்படி கவர்மெண்ட் அமைக்கிறீங்க, உங்களால நிர்வாகம் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு மாடல் அரசாங்கத்தை கையில கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் அந்த அரசாங்கம் அமைக்கப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில பாகிஸ்தான் தனியா முதல்ல வந்து அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. இரண்டாவதாக நமக்கு நள்ளிரவுல நம்ம சுதந்திரம் வாங்குறோம். ஆனா ஜம்மு காஷ்மீரை மட்டும் தனிச்சு விட்டுட்டாங்க. உங்களுக்கு எந்த நாட்டோடு சேர்ந்து நீங்க பயணம் செய்யலாமோ செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் பாகிஸ்தான் கூட சேர்ந்தாலும் சேர்ந்துங்க, அல்லது இந்தியா கூட சேர்ந்தாலும் சேர்ந்துங்க, அது கூட விருப்பம்னு சொல்றாங்க. அப்ப மன்னர் என்ன பண்றாரு? தனிச்சே இருக்கிறாரு. இதுக்கு இடையில பாகிஸ்தான் ராணுவம் உள்ள வந்து தாக்குதல் பண்றாங்க. வேற வழி இல்லை. இந்திய ராணுவத்துடைய உதவி கேட்கிறாரு. அக்ரிமெண்ட் போடுங்க, இந்தியாவோட சேர போறேன்னு சொல்லி ஒப்பந்தத்துல கையெழுத்துடுங்க. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்பதான் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் பாபு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் கொண்டு வராங்க. அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர் தான் இந்த இயர் ஆஃப் 1954. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்கிறதான்னா இருக்கிறது. இப்ப என்ன ஆச்சுங்க? அந்த ஆர்டரை எல்லாமே ரத்து. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதுவும் கிடையாது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக இன்றைக்கு ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டு விட்டது. ஒரு மாநிலத்தை 2ஆக உடைக்கப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்கள். அண்டர் ஆர்டிகல் 35 கேபிட்டல் ஏ என்பது ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர். இந்த ஆர்டரை பாஸ் பண்ணது நம்முடைய எக்ஸலன்சி டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1954 ஆண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாங்க, எல்லாமே ரத்து. இதுதான் அண்டர் ஆர்டிகல் 35 கேபிட்டல் ஏ. இந்த பார்ட் 3ல மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். அதுதான் இந்த சட்டத்தை இயற்றிய மேதை அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார். என்னை பொறுத்தவரை இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு குடியாட்சி தத்துவம் தான், பெடரல் தான் இது. அதோடு மட்டுமல்ல, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அண்டர் ஆர்டிகல் 32 அப்படின்னு சொல்றாரு பார்லிமெண்ட்ல. 2 ஆண்டு காலம் 11 மாதம் 17 நாட்களாக கடின உழைப்போடு அந்த சட்டத்தை எழுதி முடித்து அதற்கான வாத பிரதிவாதங்கள் பார்லிமெண்டத்தில் நடக்கின்ற பொழுது ஒரு நொடி பொழுது கூட கீழே உட்காரவில்லை, அமரவில்லை. அத்தனை மணி நேரம் பார்லிமெண்டத்தில் இருந்த உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்தார். அதன் பிறகுதான் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அந்த வாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6 வால்யூம் என்று நினைக்கிறேன். பெரிய பெரிய புத்தகங்கள். இந்த சட்டத்தை ஏற்றி பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்றாரு, சப்மிட் பண்றாரு. எல்லா உறுப்பினர்களும் கேள்வி கேட்கிறாங்க, எல்லா ஆர்டிகளுக்கும் பதில் சொல்றாரு. அதன் பிறகு ஒருமனதாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேதை அம்பேத்கர் சொல்லுகிறார், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 32 என்று சொல்கிறார். ஒரு இந்திய குடிமகனுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது அதை நிலைநிறுத்துவது இந்த ஆர்டிகல் 32 தான். சட்டத்தை இயற்றுவதற்கு பாராளுமன்றம், சட்டமன்றம் இருக்கிறது, லெஜிஸ்லேச்சர் இருக்காங்க. இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எக்ஸிகியூட்டிவ் இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் இருந்து ஆரம்பித்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தினுடைய கடைநிலை ஊழியர், அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், அவரு கீழே இருக்கக்கூடிய வில்லேஜ் அசிஸ்டன்ட் வரை எவ்வாறு செயல்பட வேண்டும் சட்டத்தின்படி என்று குறிப்பிடுகிறது. அதுதான் செயல்படுத்துவது. அவ்வாறு செயல்படுத்துகின்ற பொழுது ஏதேனும் யாராவது ஒரு குடிமகனுக்கு அவனுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அவனுடைய சாதாரண உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு கிளினிக் தான் சார் ஜுடிஷியரி. எனக்கு இங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதை சரி பண்ணுங்க. உடம்புல பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் தான் சரி பண்ணுவார். அதை போல சட்டத்தை செயல்படுத்துகின்ற பொழுது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவற்றை செயல்படுத்தக்கூடிய இடம் ஆபரேஷன் தியேட்டர் தான் சார் நம்முடைய ஜுடிஷியரி. நல்ல மருத்துவர்கள், சட்டத்துல எந்த நேரத்துல எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மிக சரியாக தீர்த்து வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். இதைத்தான் அண்டர் ஆர்டிகல் 32. இதை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது ஒரு லீகல் மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்சுக்கணும். யுபி ஜஸ் இபி ரெமெடியம். Where there is a right, there is a remedy. உரிமை எங்கே இருக்கிறதோ அங்கே தீர்வும் இருக்கிறது. ஏகே கோபாலன் வழக்குல சொல்றாங்க 1950 AIR 1950 பேஜ் நம்பர் 27ல. அதன் பிறகு DK பாசு வழக்கு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் இதுதான். 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு வழக்கு இது. AIR 2010 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1829. Basic features of the Constitution is Article 32 to 26. ஹிகட்டோ வழக்குல தான் சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரெமெடி இருக்கிறதா, சிம்பிள் ஸ்டாச்சுரி ரெமெடி இருக்கிறதா? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரெமெடி, இட் இஸ் நாட் a simple statutory remedy. இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரெமெடி அண்டர் ஆர்டிகல் 32. இப்ப ஸ்டாச்சுரி ரெமெடி இருந்தால் ஆர்டிகல் 32 ஆர்டிகல் 226 பயன்படுத்தாதே. மாற்று வழி இருக்குதுன்னா அப்ப 32 226 நீங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்டாச்சுரி ரெமெடி இருக்கிறது அங்கே. ஆர்டிகல் 32 தான் சார் கேரண்டி கொடுக்குது. இதை நிலைநிறுத்துவது உச்ச நீதிமன்றம். அதனால்தான்
சுப்ரீம் கோர்ட் அடிப்படை உரிமைகளினுடைய பாதுகாவலன் என்று சொல்கிறார்கள். இவற்றை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். இது ஜெனரலான விஷயம். கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளினுடைய பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க, ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஒருவருடைய அடிப்படை உரிமைகள் செயல்படுத்துவதற்கு டைரக்ஷன் கொடுக்க முடியும் ரிட்டன் மூலமாக, ஒரு உத்தரவு போட முடியும், கட்டளை விதிக்க முடியும் ரிட்டன் மூலமாக. அப்ப அந்த ரிட்டை வெளியிடக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 32 படி, அண்டர் ஆர்டிகல் 226 படி உயர் நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது. 32 விட 226 பறந்து விரிந்த அதிகாரம். ஆனா ஆர்டிகல் 32 பொறுத்தவரை நிறுத்தி வைக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் ஒரு அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தால் 368 மூலமாக வேண்டுமானால் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் நிறுத்தி வைக்கலாம், இல்லைன்னா முடியாது. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை நிறுத்தி வைக்க முடியுமானா முடியாது. இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அந்த நேரத்துல ஃபண்டமெண்டல் ரைட்டை நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. அண்டர் ஆர்டிகல் 20, அண்டர் ஆர்டிகல் 21, the fundamental rights cannot be suspended during the proclamation of national emergency. ஒரு தேசிய அவசர நிலை பிரகடனம், அப்பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்டை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அண்டர் ஆர்டிகல் 20யும் அண்டர் ஆர்டிகல் 21ஐயும் சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க சார் ஜுடிஷியல் எக்ஸாம்ல. அண்டர் ஆர்டிகல் 32 எதை பற்றி எவ்வாறு கூறுகிறது? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 3வது பகுதியில் இருக்கக்கூடிய உரிமைகள், அடிப்படை உரிமைகள், அதை செயல்படுத்த ஒரு நியாயமான தக்க நடவடிக்கை மூலமாக by appropriate proceedings, அந்த உரிமைகளை செயல்படுத்த தக்க நடவடிக்கையின் மூலமாக by appropriate proceedings என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய உரிமை இருக்கிறது. இதுதான் அண்டர் ஆர்டிகல் 32 சப் ஆர்டிகல் 1ல சொல்றாங்க. இப்ப இதுல என்ன சொல்றாங்க? உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க, கேரண்டி கொடுத்திருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 32 சப் ஆர்டிகல் 2ல சொல்றாங்க, அந்த உரிமைகளை வலியுறுத்தி உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்கு நியாயமான ஒரு ஆர்டரை வாங்கலாம், ஒரு டைரக்ஷனை வாங்கலாம், ஒரு ரிட்டை செயல்படுத்த முடியும், அல்லது தடையுறுத்தும் வாங்கலாம், அல்லது தகுதி வினவும் ரிட்டு வாங்கலாம், நெறிமுறை இருத்தும் ரிட்டு வாங்கலாம். உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அண்டர் ஆர்டிகல் 32 சப் ஆர்டிகல் 2 அதிகாரம் அளிக்கிறது. உச்ச நீதிமன்றம் 5 வகையான ரிட்டுகளை வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஆர்டிகல் அண்டர் ஆர்டிகல் 32 சப் ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 32 சப் ஆர்டிகல் 2 படி உச்ச நீதிமன்றத்துக்குள்ள எல்லா அதிகாரத்தை மற்ற எந்த நீதிமன்றங்களுக்கும் இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய வேற கோர்ட்டுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியுமா, டெலிகேட் பண்ண முடியுமான்னு சொன்னா பாராளுமன்றம் நினைத்தால் ஒரு சட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பவரை வேற ஒரு நீதிமன்றத்துக்கு கொடுக்க முடியும். அது பார்லிமெண்ட் தான் செய்ய முடியும். பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 32 சப் ஆர்டிகல் 3. அண்டர் ஆர்டிகல் 32 சப் ஆர்டிகல் 4ல சொல்றாங்க, அப்ப அந்த கேரண்டீடு ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய வழிகளை தவிர மற்ற விதத்தில் அதை மீறக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழியை தவிர மற்ற வழினா என்ன அர்த்தம்? ஒரு நபர் ஒரு குற்றம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை கைது செய்யலாம். சட்டத்தின்படிதான் ஒரு நபரை கைது செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னா ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் 341 ஐபிசி வந்துரும், இல்லீகல் அரெஸ்ட் வந்துரும், இல்லீகல் டிடென்ஷன் வந்துரும். அப்ப ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, அதன்படிதான் ஒரு நபரை, சட்டத்தின் வாயிலாக தான் ஒரு நபரை என்ன பண்ண முடியும்? தடுத்து நிறுத்தி வைக்க முடியும், கைது செய்ய முடியும். உச்ச நீதிமன்றத்திற்கு அண்டர் ஆர்டிகல் 32 படி ஒரு மனு போடுறதுக்கு போறார் பாருங்க, அதுவே அடிப்படை உரிமை. கே கொச்சினி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், AIR 1960 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1080.
K.K. Kochini versus State of Madras, AIR 1980 Supreme Court, page number 1080. அதை போல உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை விட உயர் நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் பறந்து விரிந்தது. அண்டர் ஆர்டிகல் 226 படி அப்ப 32ல போறீங்க, ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆச்சுன்னா 32ல நீங்க போகிறீங்க. ஆனால் அடிப்படை உரிமை இல்லாம சாதாரண உரிமையாக இருந்தால் நீங்கள் உயர் நீதிமன்றத்திலே அண்டர் ஆர்டிகல் 226 படி நீங்க ரிட் மனு தாக்கல் செய்யலாம். இதுல ஒரு கேள்வி, ரிட் மனு எத்தனை வகை உள்ளது? 5 வகையான ரிட்டுகள் இருக்கிறது. ஜுடிஷியல் எக்ஸாம்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னா 5 வகையான ரிட்டுகள், இதுதான் சரியான ஆன்சர். ஆனா இப்ப 2 ரிட்டு வந்து அதுல டெவலப் ஆயிருக்கு. அதையும் நம்ம 1 by 1 பார்த்துடலாம். இதுல நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸும் பார்த்துடலாம். இதை சுருக்கமாக, முதல் ரிட்டு ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், இரண்டாவது ரிட்டு ரிட் ஆஃப் மேண்டமஸ், மூன்றாவது ரிட்டு ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன், நான்காவது ரிட்டு ரிட் ஆஃப் செர்ஷரரி, ஐந்தாவது ரிட்டு ரிட் quo warranto. இதை நாம் வரிசைப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சில பேர் ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்டைல் யூஸ் பண்றாங்க. எச்சம் போறாரு, எச்சம் போறாரு, சிரிச்சுக்கிட்டே கியூல போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. HMPCQ. H stands for habeas corpus, writ of habeas corpus. M stands for writ of mandamus. P stands for writ of prohibition. சிரிச்சுக்கிட்டே போறார். C, writ of certiorari. கீவுல தான் போறாரு அவரு. writ to quo warranto. quo warranto. இதுல ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன? வாட் இஸ் மீனிங் ஃபார் தட்? அந்த கேள்வி கேட்கிறாங்க. நார்மலா நாம சொல்லக்கூடிய பதில் பிரிங் த பாடி என்று சொல்கிறோம், அல்லது a demand to produce the body. ரிட் ஆஃப் ஹேபியஸ் என்று சொன்னால் bring the body என்று சொல்லலாம், அல்லது a demand to produce the body. இல்லீகல் அரெஸ்ட் இருக்கணும், டிடென்ஷன் இருக்கணும். எளிமையா சொல்லுன்னு சொன்னா, போலீஸ் ஆபீசர் வந்தாருங்க, என் கணவர் வீட்டுல தான் இருந்தாரு, ஆனா விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. என்ன கேஸ் எதுன்னு சொல்லல, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பாக்குறோம், என் கணவர் அங்க இருக்கிறதே சொல்ல மாட்டாங்க, எங்களை வந்து விரட்டுறாங்க. என் கணவர் உயிரோட இருக்காரா இல்லையா, அவர் மேல ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா இல்ல ஜெயில இருக்காங்களா அதுவும் தெரியல. கேட்டா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரலையே நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் உட்காந்துட்டு இருக்கோம், எங்க வீட்டுக்காரர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெளியில வரல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லீகல் அரெஸ்ட் அர்த்தம். அவர் மேல கேஸ் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப இல்லீகல் அரெஸ்ட் இருக்கு, இல்லீகல் டிடென்ஷன் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் போட முடியும். ஒரு வயது வந்த பெண் லவ் அண்ட் அஃபேர்ஸ்ல அவருடைய லவரோட ஓடி போயிட்டாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு வேற வழி இல்லை, எங்க தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. ஹைகோர்ட்ல ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் போடுவாங்க. ஒரு சூளை, செங்கல் சூளை வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போனவர் அந்த ஓனர் என்ன பண்றாரு, அடைச்சு வச்சிருக்காரு, வெளியில விட மாட்டேன்றாரு. அப்ப என்ன செய்யலாம்? ஒரு ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் போடலாம். ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க, பாண்டட் லேபரா இருக்காங்க, ஒரு மைன்ஸ்ல வேலை செய்யறாங்க, ஒரு கொத்தடைமைகள் இருக்கிறாங்க, பாண்டட் லேபர், அவங்கள மீட்டு எடுப்பதற்கு என்ன செய்யலாம்? ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் போடலாம். ஒரு கரும்பு வெட்டு தொழில்ல ஒரு அந்த சூப்பரண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் அட்வான்ஸா கொடுத்துட்டு வேற எங்கேயும் வேலை செய்யாம பல வருஷமா வச்சுட்டு இருக்காருன்னு சொன்னா ரிட் ஆஃப் ஹேபியஸ் போட முடியும். எல்லா இடத்துலயும் இல்லீகல் அரெஸ்ட் இருக்கணும், டிடென்ஷன் இருந்தால் நம்ம ஹேபியஸ் போட முடியும்.
சட்டத்திற்கு புறமான முறையில் சிறைபிடித்து வைக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி அவரை விடுவிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம உச்ச நீதிமன்றத்துல போட வேண்டிய அந்த ரிட்டு உயர் நீதிமன்றத்துல போடலாம். உச்ச நீதிமன்றம் போறேன்னு சொன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணாதான் உச்ச நீதிமன்றம் போக முடியும். ஆனா 226 அண்டர் ஆர்டிகல் 226 படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாம சாதாரண உரிமைகள் என்று சொன்னால் நாம உயர் நீதிமன்றத்திலே போடலாம். எனவே ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸை பொறுத்தவரை நாம் உயர் நீதிமன்றத்தில் போட முடியும். இதே விஷயத்தை மறைமுகமாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே விஷயம்தான் சிஆர்பிசியில் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 97 சிஆர்பிசி அதை எடுத்து படிங்க. ஒரு ஆணை ஆண் நபர் மேல் பெர்சனுக்கு தான் அது பொருந்தும். ஒரு போலீஸ் கூப்பிட்டு போறாங்க, விசாரிக்கிறாங்க, அவர் பிறகு எங்க இருக்கிறான்னு தெரியல. அவங்க உறவினர்கள் எல்லாம் போயிட்டு கேட்கறாங்க, எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு வந்தாங்க, எங்க இருக்கிறாருங்க அப்படின்னு கேட்கறாங்க. வீட்டுக்கார் தெரியல, அவர் அனுப்பிட்டோமே, நாங்க வழியிலே அனுப்பிட்டோமே அப்படின்னு போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யலாம்? அல்லது ஒரு ஆள் என்ன பண்றான், 4 பேர் சேர்ந்து ஒரு ஆளை ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க, அடைத்து வச்சிருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டாதான் உங்களை விடுவேன்னு சொல்றாங்க சில பேரு. ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க, சமூக விரோதிகள். இந்த மாதிரி செய்கின்ற பொழுது நாம என்ன செய்யலாம்? அண்டர் செக்ஷன் 97 சிஆர்பிசி படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட முடியும். அதை பெற்றுக்கொண்ட ஜெயம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உடனே உத்தரவு போடணும், சர்ச் பண்ணி அவரை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லீகலா வச்சிருக்காங்க, கவலையப்படாதீங்க. இந்த நேரத்துல நம்மளால உயர்நீதிமன்றம் போக முடியாத வசதி இல்லாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அண்டர் செக்ஷன் 97 பெட்டிஷன் போட்டு நீங்க அந்த நபரை மீட் எடுக்கலாம். கோர்ட் உடனே ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில், ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு தகப்பன் என்ன பண்ண, ஒரு பெற்றோர் வந்து தன் மகளை வந்து வேற ஒரு ஊர்ல திருமணம் செய்து கொடுத்திருப்பாங்க, அல்லது உள்ளூர்ல கூட திருமணம் செய்து கொடுத்திருக்கலாம். அந்த தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அந்த பெற்றோர் செல்லுகின்ற பொழுது அந்த சம்பந்தி வீட்டுல பார்க்க அனுமதி தர மாட்டாங்க. மருமம் அதெல்லாம் பார்க்க கூடாது, உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி விரட்டி அடிப்பாங்க. இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய தந்தைக்கோ தாய்க்கோ அல்லது உறவினர்களுக்கோ சட்டப்படி என்ன வழி இருக்கிறது? மறைமுகமாக அந்த பெண் மேட்ரிமோனியல் ஹோம்ல கன்ஃபைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லீகலா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, டிடென்ஷன் வச்சிருக்காங்க, இல்லீகல் அரெஸ்ட்னு அர்த்தம். உடனே நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல என்ன பண்ணலாம்? அண்டர் செக்ஷன் 98 சிஆர்பிசி படி ஒரு பெட்டிஷன் போட்டு, இந்த மாதிரி என் மகளை நான் பார்க்க போறேன், என் மருமகன் என்ன வந்து பார்க்க அனுமதிக்க மாட்டாரு, என் பொண்ணு உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, எனவே என் பொண்ணை கோர்ட்ல கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நீங்க சர்ச் ஒரு வாரண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதே போல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க? பிள்ளையை பிடிச்சு வச்சுக்குவாங்க, குழந்தைகளை பிடிச்சு வச்சுக்குவாங்க, அப்பா பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. அப்பா என்ன பண்ணலாம்? பாதிக்கப்பட்டவரை நேரா கோர்ட்டுக்கு போயிட்டு அண்டர் செக்ஷன் 98 சிஆர்பிசி படி ஒரு பெட்டிஷன் போட்டு என் பிள்ளைகளை பார்க்க எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கிரிமினல் கோர்ட்ல நம்ம ஒரு மனு போட்டு அந்த அனுமதியை வாங்க முடியும். அங்க இருக்கிறது மறைமுகமா ரிட்டு தான். அதுவும் சிஆர்பிஎஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களும் மறைமுகமா அதுவும் ரிட்டு தான். ஒரு ரிட்டுக்கு என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ்க்கு அதே விஷயம் தான் அண்டர் செக்ஷன் 97 அண்டர் செக்ஷன் 98. இந்த ரெண்டு ப்ரொவிஷனும் நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம் சார், அல்லது சப் கலெக்டர் கிட்ட நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு கொத்தடிமை இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க சப் கலெக்டர் என்ன பண்ணலாம்? அண்டர் செக்ஷன் 98ல ஒரு சிஆர்பிஎஸ்ல நீங்க ஒரு பெட்டிஷன் போடலாம். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த பவர் இருக்கு. ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ்னா ஹைகோர்ட்டுக்கு தான் நம்ம உடனே வரணும்னு அவசியம் கிடையாது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே உங்களுக்கு அந்த நிவாரணம் இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அந்த செக்ஷனை நீங்க வந்து இன்வோக் பண்ணுங்க சார். நீங்க அதுல பெட்டிஷன் போட்டு பாருங்க. நான் அதுல நிறைய பெட்டிஷன் போட்டு நிறைய பேரை நான் ரெக்கவர் பண்ணிருக்கேன். அப்ப ஜேஎம் கேட்பாங்க, நீங்க வந்து ஹைகோர்ட் போக வேண்டியதானே, ரிட்டு நீங்க அங்க போட வேண்டியதானே, எதுக்கு சார் இங்க போறீங்க? அப்ப தெளிவா சொன்ன, சட்டம் இயற்றியவர்கள் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு தான் எல்லாம் பொருந்தும். சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் ஆர்டிகல் 14ல அதான் சொல்றாங்க. அதே சமயத்துல எல்லா ஏழைகளாலும் உயர் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்ட முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? பொருளாதார வசதி இருக்கிறதா? சென்று வருவதற்கான செலவினங்கள் அவர்கள் இருக்கிறதா? இதை கீழமை நீதிமன்றம் என்று சொல்லக்கூடாது, ட்ரையல் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நீங்க 97ல பெட்டிஷன் போட்டு ஒரு ஜென்ஸாக மேலாக இருக்கும் பட்சத்தில் 97ல பெட்டிஷன் போட்டு நீங்க ரெக்கவர் பண்ணலாம்.
ஒரு ஃபீமேல் சைல்டா இருக்கிறாங்கன்னு சொன்னா 98 சிஆர்பிஸ்ல நீங்க பெஷன் போட்டு அவங்கள மீட் எடுக்கலாம். இல்லீகல் அரெஸ்ட், டிடென்ஷன் எது இருந்தாலும் சரி. நிறைய பெட்டிஷன் வருவாங்க, நிறைய பெற்றோர் வருவாங்க. என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேங்க, என் சம்பந்தி வந்து அனுமதிக்கவே மாட்டாங்க, என் பொண்ணை வந்து பார்த்து பேசுறதுக்கு அனுமதிக்கு தர மாட்டாங்க, என் மகளிடம் நான் பேச வேண்டும், என் மகள் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போன் வாங்கி பேசுறாங்க, என்ன அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்க, என் கையில கால்ல சூடு வைக்கிறாங்க, விட்டா இன்னைக்கே என்ன அடிச்சு கொண்டுருவாங்க போல இருக்கு, என்ன வந்து காப்பாத்துங்க, என்ன வந்து கூட்டு போங்க, வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு போன் மூலமா சொல்லி அழுகுறாங்க, வேற வழி இல்லைங்க, என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அண்டர் செக்ஷன் 98 சிஆர்பிஎஸ் படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை போட்டு அவங்களை மீட்டெடுக்க. கோர்ட் என்ன பண்ணுவாங்க? சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஆளை கொண்டு வாங்க, இருக்கிறாங்களா இல்லையா, உடனே செயல்படுத்துவாங்க. ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க சார். நாம அவங்க கிட்ட நாம தான் கோரிக்கை வைக்கணும். குழந்தை அழுதாதான் சார் தாய் பால் கொடுப்பாங்க, அழுவுற பிள்ளைக்கு தான் வந்து பால் கிடைக்கும். அந்த மாதிரி நாம தான் நீதிமன்றத்துடைய கதவை தட்டணும். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். இதத்தான் சொல்றாங்க சார். இந்த ஹேபியஸ பத்தி என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, a demand to produce the body. Habeas corpus means a demand to produce the body அல்லது bring the body. இந்த கேள்வியை ஜுடிஷியல் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்கிறாங்க சார். நாம சொல்றோம் எச்எம் போறாரு, சிரிச்சுக்கிட்டே கியூல போறாரு அப்படின்னு சொன்னோம். HMPCQ இப்படிதான் வரிசையை வச்சுக்கணும். நாம எல்லா விஷயங்களும் நம்ம மனசுல வந்து நம்முடைய மூளை வந்து சேவ் பண்ணாது சார். இயல்பாவே நம்ம மூளை வந்து மறக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு 100 லைன் படிச்சு நீங்க மனப்பாடம் பண்றீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 12 லைன் மறந்துடுவீங்க. நீங்க மறதி என்பது ஒரு நல்ல விஷயம். மறதி இல்லைன்னு சொன்னா மனுஷன் எல்லாம் வந்து மென்டல் ஆயிடுவாங்க. படிக்கிற பேசுற எல்லாமே மனசுல அப்படியே பதிவாயிட்டே இருக்குன்னா மூளை என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா பர்ஸ்ட் ஆயிடும், பிரெயின் டியூமர் தான் வரும். மறதி என்பது நல்ல விஷயம். அதனால்தான் புத்தகத்தை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். நம்ம படிச்சது ஒரு 2-3 நாள் கேப் விட்டுருங்க, மறந்துடும். திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். டே பை டே we have to learn. writ of mandamus, தமிழ்ல writ of habeas என்று சொன்னால் ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. ஒரு ஆளை கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு சொல்றதுதான் writ of habeas. அடுத்தது writ of mandamus, செயல் உறுத்தும், ஒரு செயலை செய்யுங்க. மேண்டட்டரி ப்ரொவிஷன் அப்படின்னா ஷேல் என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. மே என்ற வார்த்தை வந்தா டைரக்ஷன், செய்தாலும் செய்யலாம், செய்யாம போனாலும் போலாம். ஐ மே கம் டுமாரோ அப்படின்னு சொன்னா நாளைக்கு வரேன்னு அர்த்தம். நாளைக்கு வந்தாலும் வரலாம், வராம போனாலும் போகலாம். writ of mandamus ஒரு பொது கடமையை செயல்படுத்துகின்ற ஒரு பொது அதிகாரி. பொது அதிகாரினா பப்ளிக் சர்வெண்ட், சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஐபிஎஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 14 சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படித்தான் உச்சரிக்கணும். நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் உச்சரிக்க கூடாது. நம்ம வசதிக்காக நம்ம என்ன பண்றோம்? கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்றோம். ஆனால் முறையாக எவ்வாறு உச்சரிக்க வேண்டும்? சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் என்றுதான் உச்சரிக்க வேண்டும். அதே போல மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடாது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் தான் சொல்லணும். நம்ம சிஆர்பிஎஸ்ல என்ன சொல்றோம்? 200 என்ன சொல்றோம்? பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்றோம். ஆக்சுவலி அது பிரைவேட் கம்ப்ளைண்ட்னு சட்டத்துல சொல்லல, அதர் தன் போலீஸ் கேஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நம்ம வசதிக்காக அது பிரைவேட் கம்ப்ளைண்ட்னு சொல்றோம். எனவே அண்டர் செக்ஷன் 14 ஆஃப் ஐபிஎஸ்ல சொல்றாங்க சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். அண்டர் செக்ஷன் 21 ஐபிஎஸ்ல சொல்றாங்க பப்ளிக் சர்வெண்ட். அப்ப ஒரு பொது கடமையை செயல்படுத்துகின்ற ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அல்லது ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது, அல்லது ஒரு கீழமை நீதிமன்றம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் பொது கடமையை டிஸ்சார்ஜ் பண்றாங்க, அவங்க தான் செயல்படுத்துறாங்க. பப்ளிக் டியூட்டியை வந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அவ்வாறு செய்கின்ற பொழுது அவங்க ஒழுங்கா செய்யணும். அவங்க செய்ய தவறிட்டால் அந்த பொது கடமையை சரிவர செய்ய தவறும் பட்சத்தில் ஒரு பப்ளிக் சர்வெண்டோ அல்லது ஒரு சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்டோ அல்லது ஒரு கூட்டமைப்போ அல்லது ஒரு கீழமை நீதிமன்றமோ
ஒரு பொது கடமையை சரிவர செய்ய தவறும் பட்சத்தில் அந்த கடமையை சரிவர செய்ய சொல்லி நாம் உயர் நீதிமன்றத்தில் ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட முடியும். ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, 10 போஸ்டிங், விஓ போஸ்டிங் அல்லது ஒரு மீனல் போஸ்டிங். இப்ப மீனல் கிடையாது, அவங்க பேர் மாறி போச்சு. அவருடைய பெயர் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளர். 10 போஸ்டிங். தாசில்தார் என்ன பண்றாங்க? இன்டர்வியூ நடத்துறாங்க, அல்லது கலெக்டர் இன்டர்வியூ நடத்துறாங்க. அந்த இன்டர்வியூக்கு தகுதியான குவாலிபிகேஷன் உள்ள நபர் இருக்கிறார். அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், 2 வீலர் ஓட்ட தெரியும், அவருக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரியும், நல்ல கண் பார்வை, நல்ல உடல் தேகம் இருக்கிறது, கரெக்டா அவருக்கு எல்லாமே எலிஜிபிள் கேண்டிடேட் அவரு. ஆனா அவரை வந்து செலக்ட் பண்ணல, வேற ஒரு நபரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் நாம என்ன செய்ய முடியும்? பாதிக்கப்பட்ட நபருக்கு கடைசி வயசு அவருக்கு 40 40 வயசுக்கு மேல, அதுக்கு மேல அரசாங்க உத்தியோகம் கிடையாது. இது மாதிரியான சூழ்நிலை வந்து நம்ம கிட்ட நிக்கிறாரு. சார் வக்கீல் சார், இதை செஞ்சு கொடுங்க, நான் அந்த மாதிரி இன்டர்வியூ போட்டாங்க, இந்த கிராம உதவியாளர் பணிக்கு தான் நான் அப்ளை பண்ணேன், இன்டர்வியூ நடந்தது, நான் வந்து எல்லா சர்டிபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணேன், இன்கம் சர்டிபிகேட்ல இருந்து, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருந்து, என்னுடைய டிசி முதற்கொண்டு, என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் முதற்கொண்டு, என்னுடைய விஷன் டெஸ்ட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ணேன். ஆனா என்ன செலக்ட் பண்ணல? வேற யாரோ தகுதி இல்லாத நபரை செலக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு வயசு 40, இதுக்கு மேல எனக்கு கவர்மெண்ட் வேலையே கிடையாது, எனக்கு எப்படியா நீங்க அந்த வேலையை வாங்கி கொடுங்க, அந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து தப்பு நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நம்ம கிட்ட வந்து நிக்கிறாருன்னா நாம என்ன செய்யலாம்? ரிட் ஆஃப் மேண்டமஸ் கொண்டு போயிட்டு உயர் நீதிமன்றத்துல போட முடியும். இந்த மாதிரி இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷத்துல, இந்த மாவட்டத்துல இந்த ஆட்சி தலைவர் வந்து இந்த விளம்பரப்படுத்தினாரு, அரசு பணிக்கு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு, அதன் அடிப்படையில, அந்த விளம்பரத்தின் அடிப்படையில என் கட்சிக்காரர் அப்ளை பண்ணாரு, அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு, இதோ பாருங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காருங்க, இதோ பாருங்க அவருடைய இன்கம் சர்டிபிகேட், அவருடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அவருடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு, அவருடைய டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு, தகுதியான நபரு, இவருக்கு வந்து கடைசி நேரத்துல இருக்கிறாரு, வயசு 40, இதை விட்டா வேற சான்ஸ் கிடையாது இவருக்கு, ஆனா அங்க ப்ராசஸ் வந்து தப்பு நடந்திருக்கு, எனவே என் கட்சிக்காரனுடைய உரிமை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு அந்த போஸ்டிங் வேணும்னு சொல்லி நம்ம கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? தாராளமா போட முடியும். இந்த சூழ்நிலை ஒரு நபர் என்கிட்ட வந்தாரு, ஹைகோர்ட்ல போட்டு ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க. வயசு 40, கடைசி அவர் தான் வெர்ஜில் இருக்காரு, எண்டில் இருக்காரு. உடனே கலெக்டருக்கு என்ன பண்ணாங்க? உத்தரவு போட்டாங்க. கலெக்டர் வந்து அவ்வளவு சீக்கிரம் அதுக்கு வந்து ஆர்டர் வந்து அவர் ஒபே பண்ணல. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுத்த உடனே வீட்டுக்கு ஜீப் எடுத்துட்டு வராங்க அரசு அதிகாரி, வந்து ஆர்டரை கையில அடிச்சு கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் எதுல வருது? ரிட் ஆஃப் மேண்டமஸ்ல வருது. அப்ப பொது ஊழியர் செய்ய வேண்டிய வேலை ஒழுங்கா செய்யலன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஹைகோர்ட்ல போயிட்டு ரிட் போட முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க பாதிக்கப்பட்டு. நான் 20 வருஷமா வந்து நான் இந்த வனத்துறையில வந்து சாதாரண ஒரு காவலராக தான் இருக்கிறேன், எனக்கு வந்து சும்மா டெய்லி வேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா என்ன பெர்மனன்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. பிளான்ட் வாட்சர் என்று சொல்வார்கள். எத்தனை வருஷமா நீங்க வாங்கியிருக்கீங்க சம்பளம்? எத்தனை வருஷம் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆதாரம் இருக்கா? ரைட், வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு ரிட்டு போட்டு அவங்களை வந்து பெர்மனன்ட் பண்ணி அவங்களுக்கு சேர வேண்டிய இத்தனை வருஷமா அந்த 20 வருஷத்துக்கான அரியர்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலாம். எதன் மூலமா? ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலமா. அதே போல ஒருத்தர் ஒரு யூனியன் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. யூனியன் ஆபீஸ்ல வேலை செய்யறப்ப சுமார் 15 வருஷத்துக்கு மேல சார் அந்த யூனியன் ஆபீஸ்ல டீ கிளாஸ் தான் அவர் எடுத்துட்டு வர்றாரு. சொல்ற எல்லா வேலையும் செய்வார், பிடி என்ன சொல்றாரு அது எல்லாத்தையும் செய்வார். தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டாரு 15 வருஷத்துக்கு மேல. ஆனா சம்பளம் கையெழுத்து போட்டு வாங்குறது கிடையாது, வெறும் 250 ரூபாய் தான் சம்பளம். 15 வருஷம், திருமணம் ஆயிடுச்சு, 3 குழந்தை, 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. ஆனா போஸ்டிங் எடுக்கிறாங்க ஒவ்வொரு முறையும், ஆனா அவருக்கு எந்த போஸ்டிங் கொடுக்கறது இல்லை. அதன் பிறகு நம்மளை வந்து சந்திச்ச பிறகு என்ன பண்றோம்? உடனே ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஒண்ணு போடுறோம். ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு யூனியன் ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு கடநிலை பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு டீ கிளாஸ் டீ வாங்கிட்டு வரது அதிகாரிகளுக்கு அவ்வளவுதான். மாசம் பாத்தீங்கன்னா வெறும் 250, ஜஸ்ட் 250 ருபீஸ் தான். அவருக்கு ஹைகோர்ட்ல, சென்னை உயர் நீதிமன்றத்துல ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு அவருக்கு அந்த பணியை கொடுங்கன்னு சொல்லியாச்சு. 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க லேபர் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா
ஒரு குழந்தைக்குன்னு பாத்தீங்கன்னா 280 நாள் இருந்தாவே போதும், அந்த குழந்தை லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்றாங்க. அதை போல ஒரு லேபர் வேலை செய்யறாருன்னு சொன்னா அவருக்கு 2 ஆக்ட்ல வித்தியாசமா சொல்லியிருக்காங்க, 280, 480. அப்ப அவரை பர்மனன்ட் பண்ணுமா? பர்மனன்ட் பண்ணணும். அந்த 15 வருஷம் 16 அரியர்ஸும் சேர்த்து வாங்கி கொடுத்தாச்சு. சுமார் ஒரு 17 லட்சம் ரூபாய் மேல வந்துச்சு அவரு. இதெல்லாம் படிக்கிறத நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணதான் சார். இந்த ஆர்டிகிளை எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு அது பொருந்துதுன்றத நாம அதை கோர்ட்ல அப்ளை பண்ணி பார்த்தாதான் அதனுடைய ருசி நமக்கு தெரியும், அதனுடைய அருமை நமக்கு தெரியும். 3வது ஆர்டிகல், அண்டர் ஆர்டிகல் ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன். இந்த ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன், ரிட் ஆஃப் மேண்டமஸ்க்கு, அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்பது which is mandatory and not discretionary. இந்த வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. இதுதான் ஆபரேட்டிவ் வேர்ட். ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்பது செயலுறுத்தும் நீதி பேராணை என்பது which is mandatory and not discretionary. நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அடுத்த ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. இந்த தடையுறுத்து நீதி பேராணை ஒரு நீதிமன்றமோ அல்லது ஒரு ஆட்சி அதிகாரியோ தன்னுடைய அதிகார வரம்பை மீறி அல்லது சட்டத்துக்கு முரணாக ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் அதை மேற்கொண்டு நீங்க அதை நடத்தாமல் தடை செய்யுங்க. சட்டத்தை மீறி நீங்க செயல்படுறீங்க, அதை தடுத்து நிறுத்துங்க. கோர்ட்டுக்கு என்ன பண்ண, கோர்ட்டு நீங்க சட்டத்தை மீறி செயல்படுறீங்க, அப்ப ஸ்டே பண்ணுங்க. ஒரு கலெக்டர் சட்டத்தை மீறி செயல்படுறாரு, ஒரு தாசில்தார், ஒரு சப் கலெக்டர், ஒரு ஆடியோ டிஆர்ஓ சட்டத்தை மீறி செயல்படுறாருன்னா அதை தடைப்படுத்தலாம். சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி செயல்படுங்க. அதை மீறி செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எனவே அதை தடை செய்யலாம். ஒரு நீதிமன்றம் சட்டத்தை மீறி செயல்படுகின்ற பொழுது நாம ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் போட்டு என்ன பண்ணலாம்? ஸ்டே பண்ணிடலாம். ஒரு ஆட்சி அதிகாரி, ஒரு தலைமைச் செயலாளர் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கீழ்நிலை அதிகாரி வரை, ஒரு விஓ வரை, இவர்கள் சட்டத்தை மீறி செயல்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தலாம். அதை மேற்கொண்டு நீங்க செயல்படுத்தாதீங்கன்னு சொல்லலாம். இதுதான் ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன். இந்த ரிட் ஆஃப் ப்ராகிபிஷனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இது ப்ராகிபிஷன் இஸ் இஷ்யூடு பிரைமரிலி, ஆரம்ப நிலையிலேயே அதை இஷ்யூ பண்ணலாம். எதற்காக? டு பிரிவென்ட் an inferior court or tribunal from exceeding its jurisdiction, acting contrary to the rules of natural justice. இந்த வார்த்தை தான் நீங்க மறக்க கூடாது. அப்ப ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் இஸ் இஷ்யூடு. எதுக்காக ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் கொடுக்கறாங்க? primarily to prevent an inferior court or tribunal, தீர்ப்பாயத்துக்கும் பொருந்தும், from exceeding its jurisdiction, அவங்களுடைய அதிகார ஆள்வரை அதிகார எல்லை மீறி சட்டத்தை மீறி அவங்க செயல்படுகின்ற பொழுது, or acting contrary to the rules of natural justice. ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் பண்ணாவே இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு விரோதமாக செயல்படுகின்ற பொழுது ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம். இந்த வார்த்தைகளை ஏன் படிக்கிறேன் என்று சொன்னால், வெளி மாநில ஜுடிஷியல் எக்ஸாம்ல இந்த ஆபரேட்டிவ் வேர்டு தான் சார் நிறைய கேட்டிருக்காங்க. ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன? பிரிங் த பாடி, அல்லது a demand to produce the corpus, to produce the body ன்னு அர்த்தம். அதை போலவே ரிட் ஆஃப் மேண்டமஸ் சொன்னா which is mandatory and not discretionary. இதுதான் ஆபரேட்டிவ் வேர்டு. அடுத்தது ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் என்று சொன்னால் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் பண்ற மாதிரி செயல்படுத்தக்கூடாது. அது ட்ரிபியூனலா இருக்கலாம் அல்லது கோர்ட்டா இருக்கலாம். நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு ட்ரிபியூனல் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பண்ண முடியும். ட்ரிபியூனல்ல இருக்கிறவங்களே ஹைகோர்ட் ஜட்ஜ் தானே, அப்ப அவங்களால முடியுமா என்று சொன்னா எஸ், தே கேன் டு இட். 4வது ரிட்டு
ரிட் ஆஃப் செஷோரரி, நெறிமுறை இருத்தும் நீதி பேராணை. ஒரு நெறியோட நடக்க வேண்டும், ஒரு முறையாக நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு போடுறது. ரிட் ஆஃப் செஷோரரி, ஒரு நீதிமுறை சார்ந்த அலுவல்களை. நீதிமுறைனா என்ன அர்த்தம்? ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் பண்றாங்க. யார் பண்றாங்க? ஒரு ட்ரிபியூனல் பண்ணலாம். ஒரு தீர்ப்பாயம் என்ன பண்றாங்க? நீதிமுறையில் தான் ஒரு வழக்கு வந்து விசாரணை செய்யணும், அட்ஜுடிகேட் பண்ணணும். அந்த அதிகாரிகள், தீர்ப்பாயங்கள் அதிகாரிகள் அவர்களுடைய அதிகார வரம்பை மீறி செயல்பட்டாலோ அல்லது அறமுறைக்கு மாறாக, மாறலுக்கு, நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிர்ப்பாக நடவடிக்கை எடுத்தாலும் அவற்றை மறு ஆய்வு செய்து நீக்கம் செய்வதற்கென்றே அது சம்பந்தமாக அந்த ஆவணங்களை எல்லாவற்றையும் ஹைகோர்ட் ஆகிய எங்க கிட்ட அனுப்புங்க. கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ். ஒரு ட்ரிபியூனல் வந்து இந்த மாதிரி வந்து வயலேட் பண்ணிருக்காங்க, அவங்க வரம்பை மீறி செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவர் ஒரு ரிட்டு போடுறாரு சொன்னா ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த ட்ரிபியூனல்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ் பண்டல எல்லாத்தையும், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கிட்ட அனுப்புங்க, நாங்க பெருசு பண்றோம்னு சொல்லிட்டு அவற்றை கால் ஃபார் பண்ணுவாங்க. அதுதான் ரிட் ஆஃப் செஷோரரி, நெறிமுறை இருத்தும். ஏனென்று சொன்னால் நெறியாக முறையாக நடக்க வேண்டும். அப்ப நெறி தவறி நடந்தால் அந்த தீர்ப்பாயம் நெறி தவறி நடக்கின்ற பொழுது, அல்லது அந்த தீர்ப்பாயம் முறை தவறி நடக்கின்ற பொழுது, அது அறநெறிக்கு எதிராக இருக்கின்ற பொழுது அந்த கேஸ் கட்டு, அந்த பண்டலை இங்க கொண்டாங்க, நாங்க பெருசு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த ட்ரிபியூனல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஹைகோர்ட் வாங்கி அவங்க பெருசு பண்ணி பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளை வந்து காப்பாற்றுகின்ற ஒரு இடம் தான் ரிட் ஆஃப் செஷோரரி. இந்த ரிட்டை போட்டுதான் அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வாங்கிடுவாங்க. வாங்கி இவங்க பெருசு பண்ணி வயலேஷன் இருந்துச்சுன்னா அந்த வயலேஷன் வந்து கியூர் பண்ணுவாங்க. உரிமை யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ, யாருடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபருக்கு அந்த உரிமையை திரும்ப வழங்க முடியும். ரிட் ஆஃப் செஷோரரி. ஐந்தாவது ரிட்டு, ரிட் டு கோ வாரண்டோ. ஒரு பொது பதவியில் இருக்கிறார், அதிகாரம் இருக்கிறது, ஒரு பொது அதிகார பதவியில உள்ள ஒரு நபர் இருக்கிறாரு சொன்னா அவர் எந்த தகுதியில அந்த போஸ்டிங்ல இருக்கிறாரு? சில பேர் குவாலிஃபிகேஷன் இருக்காது, ஆனா அவர் வந்து மேல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? கேள்வி கேட்கலாம். சார், இவருக்கு வந்து கலெக்டர் ஆகிறதுக்கு தகுதி கிடையாது, இவர் எந்த அடிப்படையில வந்து கலெக்டர் வந்தாரு? இவர் பிடிஓ ஆகிறதுக்கு தகுதி கிடையாது, இவர் தாசில்தார் ஆகிறதுக்கு தகுதி கிடையாது, இவர் சப் கலெக்டர் ஆகிறதுக்கு தகுதி கிடையாது. எந்த அடிப்படையில வந்தாரு? செலக்ஷன் லிஸ்ட்ல, ப்ரொமோஷன் லிஸ்ட்ல 10 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு. கடைசியா 9வது ரேங்க்ல இருக்கிற கொண்டு வந்து அந்த போஸ்டிங் உட்கார வைக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம கேள்வி கேட்க முடியுமான்னா கேட்க முடியும். அவர் அந்த பதவிக்கு சரியான படிப்பு கிடையாது, குவாலிஃபிகேஷன் கிடையாது, குவான்டிட்டி கிடையாது, குவாலிட்டி கிடையாது. அவர் எப்படி நீங்க வந்து இந்த பதவியில் வந்து நீங்க அப்பாயின்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க முடியுமானா கண்டிப்பா கேட்க முடியும். எனவே எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் அதில் தகுதியான நபர்களைத்தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அந்த தகுதியான நபர்களை கொண்டுதான் அந்த பதவியை வந்து நிரப்பப்பட வேண்டும். தகுதி இல்லாத நபர்கிட்ட போயிட்டு அந்த சீட்டை கொடுத்து அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு விஷயமே தெரியாம என்ன பண்ணுவாங்க? எந்த விஷயம் தெரியாத ஒருத்தருக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க, மேல டைஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு மர்டர் கேஸ் நடக்குது அல்லது ஒரு பெரிய சிவில் சூட் நடக்குது, அவர் எப்படி அட்ஜுடிகேட் பண்ணுவாரு? சட்டம் தெரிஞ்சாதானே, ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சாதானே, விஷயம் தெரிஞ்சாதானே அவரால் வந்து அட்ஜுடிகேட் பண்ண முடியும். எதுவுமே தெரியாத ஒரு நபர்கிட்ட போயிட்டு அந்த போஸ்டிங் கொடுத்தா என்ன பண்ணுவாரு? நீதியினுடைய நலனுக்கு விரோதமாகத்தான் செயல்படுவார். எனவே நீதியினுடைய நலனுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ரிட் டு கோ வாரண்டோ, அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி நாம் கேள்வி கேட்க முடியும். இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க தெளிவா எழுதணும். சார், ரிட் எத்தனை வகைப்படும் என்று சொன்னால் 5 வகைப்படும். ஆனால் இப்பொழுது 2 ரிட் வந்து இவால்வ் ஆகியிருக்கு, எக்ஸ்ட்ரா 2 ரிட் வருது. அந்த 2 ரிட்டை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று செர்ஷோரரிஃபைடு மேண்டமஸ். செர்ஷோரரிஃபைடு மேண்டமஸ் அது என்னங்க? செர்ஷோரரிஃபைடு மேண்டமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? This expression means a merger of 2 writs. 2 ரிட்டை மெர்ஜ் பண்ணிட்டாங்க, மிங்கிள் பண்ணிட்டாங்க, ஜெல் ஆகி போச்சு.
ஒன்று ரிட் ஆஃப் செர்ஷரரி, இன்னொன்று ரிட் ஆஃப் மேண்டமஸ். செர்ஷரரியும் மேண்டமஸும் ஒன்னு சேர்ந்ததுதான் சார் செர்ஷரரிஃபைடு மேண்டமஸ். ரெண்டு ரிட் அப்படியே கிளப் பண்ணிட்டாங்க. மேண்டமஸ் comes into help செர்ஷரரி, இதான் இதனுடைய அர்த்தம். மேண்டமஸ் ரிட் என்ன பண்ணுது? செர்ஷரரி ரிட்டுக்கு வந்து உதவி செய்யுது. இதுதான் ஆறாவது ரிட். ஆனா நீங்க கேள்வி எழுதுகின்ற பொழுது கேள்வி கேட்டிருப்பாங்க, எத்தனை how many writs are there அப்படின்னு கேட்டாங்கன்னா only 5 writs. இது வந்து எக்ஸ்ட்ரா நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். இதுக்கு சில ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதனாலதான் இந்த ரெண்டு ரிட்டும் நான் எடுத்திருக்கேன். செர்ஷரரிஃபைடு மேண்டமஸ் என்று சொன்னால் this expression means a merge of two writs. ஒன்று writ of certiorari, இன்னொன்று writ of mandamus. இந்த ரெண்டு ரிட்டும் சேர்ந்ததுதான் certiorarified mandamus. இப்ப மேண்டமஸ் வந்து என்ன பண்ணுது? உதவி செய்யுது. யாருக்கு? செர்ஷரரி ரிட்டுக்கு வந்து மேண்டமஸ் ரிட் வந்து உதவி செய்ய வருது. அதை விளக்கோட பார்த்தா உங்களுக்கு புரியும். செர்ஷரரி could only quash the order. ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கன்னா அதை வந்து ரத்து பண்ண முடியும். ரிட் ஆஃப் செர்ஷரரி அதனுடைய தன்மை என்னன்னா, ஒரு உத்தரவை ஒரு கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கன்னா ரத்து பண்ண முடியும். ஒரு நீதிமன்றம் ஒரு தப்பான உத்தரவு போட்டிருக்காங்கன்னா அதை ரத்து பண்ண முடியும். இதுதான் செர்ஷரரி. செர்ஷரரி could only quash the order and therefore mandamus is required to direct rectification. ஒரு கோர்ட் தப்பான உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொன்னா அதை என்ன பண்ணலாம்? அதை குவாஷ் பண்ணலாம். குவாஷ் பண்ணிட்ட பிறகு பாதிக்கப்பட்ட நபர் இருக்காரு இல்லையா, அந்த பாதிப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணும், சரி செய்யறது. mandamus is required to direct rectification of defect or for suitable direction. குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குறைகளை வந்து ரெக்டிஃபை பண்ணும், சரி செய்யணும், அல்லது ஒரு நல்லா பொருந்தக்கூடிய நியாயமான ஒரு உத்தரவை ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். மேண்டமஸ் என்பது to direct rectification of defect or for suitable direction. இப்ப இது ரெண்டும் எப்படி மிங்கிள் ஆகுது? ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். எப்பவுமே ஒரு சட்டத்தை படிக்கின்ற பொழுது law can be understood by means of illustration. In a case ஒரு டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க, டாக்ஸ் கலெக்டட். அப்ப டாக்ஸ் வாஸ் கலெக்டட், அது என்ன சொல்றேன்? ஹெல்ட் அல்ட்ரா வைரஸ் சொல்லிட்டாங்க. அல்ட்ரா வைரஸ் அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வாய்டுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அது என்னது? செர்ஷரரி. ஒரு உத்தரவு வந்து சட்டத்தை மீறி போடுறாங்கன்னா அதை குவாஷ் பண்றாங்க, ரத்து பண்றாங்க, வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ here since certiorari could only quash the order of tax collection, ஆனா மேண்டமஸ் என்ன பண்றாரு பாருங்க. நம்ம ஏற்கனவே மேண்டமஸ் பார்த்துட்டோம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டிஃபெக்ட், குறைகள் இருந்தா அதை நிவர்த்தி செய்வதுதான் மேண்டமஸ். அது மட்டுமல்ல, ஆர் அல்லது ஃபார் சூட்டபிள் டைரக்ஷன் படிச்சிருக்கோம். ஒரு நியாயமான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவருக்கு. இதுதான் மேண்டமஸ். இப்போ செர்ஷரரி வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அல்ட்ரா வைரஸ் சொல்லிட்டாங்க. மேண்டமஸ் உள்ள வராரு. A mandamus is required to direct refund. என்கிட்ட வந்து வரி வசூல் பண்ணது தப்புன்னு சொல்லி அந்த உத்தரவு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கார்பரேஷன், ஒரு முனிசிபாலிட்டி என்கிட்ட வாட்டர் டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க, அல்லது ஹவுஸ் டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. பாதிக்கப்பட்ட நபர் நான் போறேன், நான் போயிட்டு ஹைகோர்ட்ல ரிட்டு போடுறேன். சார் நான் ஏற்கனவே வந்து நான் வந்து டாக்ஸ் கட்டிட்டேன், மீண்டும் இந்த முனிசிபாலிட்டி இந்த கார்பரேஷன் என்கிட்ட வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க, இது சட்ட விரோதம், இந்த உத்தரவை ரத்து பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப ரிட் ஆஃப் செர்ஷரரி படி என்கிட்ட இருந்து 2வது முறை பணம் வாங்கியிருக்காங்க, அந்த பணத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? அதுக்குதான் மேண்டமஸ் கூட வருது, உதவி செய்யுது. Writ of mandamus என்ன பண்ணா? Is required to direct refund of the amount collected as a consequential or further relief. The mandamus is to be certiorarified to be issued to quash and to rectify the defect or to give direction. சட்டத்துக்கு விரோதமா என்கிட்ட டாக்ஸ் வந்து வாங்கிட்டாங்க கார்பரேஷன் அல்லது முனிசிபாலிட்டி, நான் உடனே ரிட் ஆஃப் செர்ஷரரி போட்டேன்னா அது வாங்கினது செல்லாது, தப்பு அப்படின்ட்டு அந்த உத்தரவு வந்து முதல்ல குவாஷ் பண்றாங்க. 2வது என்கிட்ட இருந்து பணம் வாங்கப்பட்டிருக்கு, அந்த பணத்தை என்ன பண்றது? அந்த பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு தான் ரிட் ஆஃப் மேண்டமஸ் வருது.
அப்ப இது ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்யுங்க. முதல்ல ஆர்டர் வந்து அல்ட்ரா வைரஸ் வாஷ் பண்ணுங்க. ரெண்டாவது பாதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு பணம் செலுத்தினா பாதிப்பு இருந்துச்சுன்னா அவருக்கு என்ன பண்ணு, திருப்பி ரீஃபண்ட் பண்ணுங்க. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ண ரிட் தான் செர்ஷோரரிஃபைடு மேண்டமஸ். செர்ஷோரரின்னு சொன்னா குவாஷ்னு அர்த்தம், வாஷ் பண்றாங்க, உத்தரவை ரத்து பண்றாங்கன்னு அர்த்தம். மேண்டமஸ் சொன்னா அதற்கு உதவி செய்தல், ஹெல்ப் பண்றாங்க. ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா அந்த டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்றது தான் மேண்டமஸ். அப்படி இல்லைன்னா ஒரு சூட்டபிள் டைரக்ஷன் கொடுக்க சொல்றது தான் மேண்டமஸ். இந்த ரெண்டு ரிட்டு, இந்த ரெண்டு ரிட்டும் சேர்ந்ததுதான் செர்ஷோரிஃபைடு மேண்டமஸ். ஏழாவது ரிட்டு சார் மேண்டமைஸ்டு செர்ஷோரரி. நம்ம ஆறாவது ரிட்டு பார்த்தோம், செர்ஷோரரிஃபைடு மேண்டமஸ் ஆறாவது ரிட்டு. ஆனா ஏழாவது ரிட்டு பாருங்க, இந்த நேம் எப்படி வருது பாருங்க, அப்படியே திருப்பு வருது, ரிவர்ஸா வருது பாருங்க. மேண்டமைஸ்டு செர்ஷோரரி. திஸ் இஸ் செர்ஷோரரி மாடிஃபைடு பை மேண்டமஸ். AIR 1959 Supreme Court, page number 725. Mandamused certiorari. This is certiorari modified by mandamus. இந்த மேண்டமைஸ்டு செர்ஷோரரி இதை சொன்ன தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. AIR 1959 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 725. Mandamused certiorari. This is certiorari modified by mandamus. AIR 1959 Supreme Court, page number 725. இதுலயும் ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் இருக்கு சார். Two functions of declaration and injunction were combined in the writ known as mandamused certiorari. இங்க என்ன சொல்றாங்க? டிக்ளரேஷன் கேக்குறாங்க, ரெண்டாவது இன்ஜங்ஷன். சிவில் சூட்ல நம்ம சொல்றோம் டிக்ளரேஷன் இன்ஜங்ஷன் கேக்குறாங்க இல்லைங்களா, அதே தான் இங்க சொல்றாங்க. மேண்டமைஸ்டு செர்ஷோரரி அப்படின்னா என்ன அர்த்தம்? Two functions of declaration and injunctions were combined in the writ known as mandamused certiorari. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான விஷயம், a declaration as to the invalidity of the impugned order, impugned act, together with the consequential relief by way of injunction, restraining the respondent from asserting any rights under the enactment will be the appropriate reliefs to this kind of combined relief writ. அப்ப மேண்டமைஸ்டு செர்ஷோரரி என்பதை பற்றி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறாங்க. AIR 1959 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 725 தான் சொல்றாங்க. இந்த மேண்டமைஸ்டு செர்ஷோரரி கொடுக்கலாம், ஒரே ரிட்ல ரெண்டு ரிலீஃப் கொடுக்க முடியும். எப்படி செர்ஷோரரிஃபைடு மேண்டமஸ் இருந்ததோ அதை போல மேண்டமைஸ்டு செர்ஷோரரி அதுலயும் ரெண்டு ரிலீஃப் கொடுக்கலாம். ஒரு ரிலீஃப் டிக்ளரேஷன், இன்னொரு ரிலீஃப் இன்ஜங்ஷன், ரெண்டுமே சேர்த்து வழங்கலாம். எடுத்துக்காட்டு, ஒரு வேலையை செய்யறாங்க, ஒரு நிலத்தை வந்து கையகப்படுத்துறாங்க. பாதிக்கப்பட்டவர் என்னுடைய விவசாய நிலத்தை வந்து கையகப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டு போடுறாரு, ஸ்டே கேட்கிறாரு. ஸ்டே தருவாங்க, இன்ஜங்ஷன் உண்டு. அது என்னுடைய நிலம் தான் சொல்லிட்டு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, பண்ணலாம். இந்த ரிட்டுகளை நாம் இன்னும் விரிவாக பார்க்கலாம். நிறைய ஜட்ஜ்மெண்ட், இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்கிறது. அப்ப இதுக்கு என்ன பவர் இருக்கிறது கோர்ட்டுக்கு? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரெமெடி தான். இட் இஸ் நாட் ஏ சிம்பிளி ஸ்டாச்சுட்டரி ரெமெடி. அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரெமெடி இது. ரிட்டு எப்போ வழங்க முடியாது? போதுமான மாற்று தீர்வழி இருக்கின்ற பொழுது ரிட்டு வழங்க முடியாது. இதுல கேரண்டினா என்ன? கேரண்டி இஸ் கிவிங். அண்டர் ஆர்டிகல் 32 சபார்டிகல் 1ல என்ன சொல்றாங்க? ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது கேரண்டி. பை மூவிங் தி சுப்ரீம் கோர்ட் அப்ரோப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ், இந்த மூணு விஷயங்கள் வரும் அண்டர் ஆர்டிகல் 32 சபார்டிகல் 1ல. அண்டர் ஆர்டிகல் 32 சபார்டிகல் 2ல சொல்றாங்க கேன் இஷ்யூ டைரக்ஷன் ஆர் ஆர்டர் ஆர் ரிட், மூணு விஷயத்த சொல்றாங்க.
ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம், அல்லது ஒரு ஆர்டர் போடலாம், உத்தரவு போடலாம், அல்லது ஒரு ரிட் கொடுக்கலாம். அப்ப எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் பிராகிபிஷன், ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, ரிட் ஆஃப் செஷூரரி. HM போறாரு, சிரிச்சுக்கிட்டே கியூலன்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக H stands for habeas corpus, M stands for writ of mandamus, P stands for writ of prohibition, C stands for writ of certiorari, Q stands for writ of quo warranto. Under Article 32 Subarticle 3 சொல்றாங்க, ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னா அது பார்லிமெண்ட் மூலம் தான் பாஸ் பண்ண முடியும். பார்லிமெண்ட் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிட் பவரை, ஹை கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிட் பவர் என்ன பண்ணலாம்? வேற ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரலாம். அண்டர் ஆர்டிகல் 32 சபார்டிகல் 4ல சொல்றாங்க, சஸ்பென்ஷன் பண்ணலாம். அரசியல் சட்டத்துல சொல்லப்பட்ட மாதிரி சஸ்பென்ஷன் செய்ய முடியும். அப்ப 226 இருக்குது. 226 எதை பற்றி பேசுகிறது? ஹை கோர்ட்டுக்குள்ள அதிகாரத்தை பற்றி பேசுது. 226 ஆர்டிகல் எதை பற்றி சொல்லுகிறது? டு இஷ்யூ டைரக்டிங் ஆன், டு இஷ்யூ டைரக்ஷன், ஆர்டர், ரிட். அதே 3 விஷயத்தை சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்கன்னா, இட் கேன் பி எக்ஸர்சைஸ்ட் இட்ஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப இது எதெல்லாம் உட்பட்டு வரும்? இன்க்ளூடிங் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட், அரசுக்கு எதிராக நம்ம அண்டர் ஆர்டிகல் 226ல ரிட் போட முடியும்னா போட முடியும். அப்ப 5 டைப்ஸ் ஆஃப் ரிட் வந்து மேபி இன்ஸ்டிடியூட்டட். எதுக்காக? ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 32 226. பட் இன் 226 பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷன் நாட் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் ஆல்சோ அதர் ரிலீஃப், அதர் ரைட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? அண்டர் ஆர்டிகல் 226ல நாம உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும். அப்ப ஹைகோர்ட்டுக்கு தான் அதிக பவர் உண்டு. அண்டர் ஆர்டிகல் 226 சபார்டிகல் 2ல சொல்றாங்க, ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி சொல்றாங்க. சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 57ல என்ன சொல்றாங்க? ஒரு நபரை கைது பண்றாங்கன்னு சொன்னா 24 மணி நேரத்துக்குள்ளாக நியரஸ்ட் கோர்ட்ல வந்து போலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதே விஷயத்தை தானே அண்டர் ஆர்டிகல் 22லயும் சொல்றாங்க, இந்த 24 ஹவர்ஸ்ல வந்து போலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப ஹைகோர்ட்டுக்கான ஸ்கோப் இதுதான், அண்டர் ஆர்டிகல் 226 சபார்டிகல் 2. அப்ப காஸ் ஆஃப் ஆக்ஷன் இன் ஃபுல் ஆர் இன் பார்ட். காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபுல்லா இருக்கலாம், அப்படிலாம் பார்ட்டா இருக்கலாம், பகுதி அளவா இருக்கலாம், முழுமையாக இருக்கலாம். செக்ஷன் 57 ஆஃப் சிஆர்பிசி இங்கே பொருந்துகிறது. அண்டர் ஆர்டிகல் 22 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இங்கே பொருந்துகிறது. ஆர்டிகல் 226 22ல என்ன சொல்றாங்க? இல்லீகல் அரெஸ்ட் இருக்க கூடாது. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்துல போலீஸ் பண்ணுங்க, அதுதானே சொல்றாங்க ஆர்டிகல் 22ல. அப்ப ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் இங்க இருக்கிறது, ஹியர் தி அதர் சைடு இங்க இருக்கிறது. நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் இன் ஹிஸ் ஓன் கேஸ். நிமோ டிபெட் பிஸ் ஜூடெக்ஸ் இன் ப்ரொபாரியா காசா என்று சொல்கிறார்கள். Nemo debet yes judex in preparia causa. No one can be a judge in his own case. அப்ப ரீசனிங் ஆர்டர் இருக்கணும், ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும். ஸ்பீக்கிங் ஆர்டர்னு சொன்னா அதுல எழுத்துப்பூர்வமா இருக்க வேண்டும். காரண காரியங்கள், ரீசன்ஸ், என்னென்ன காரணங்கள் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி காரணங்களோடு இருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் ஸ்பீக்கிங் ஆர்டர். ஸ்பீக்கிங் ஆர்டர் பற்றி நீங்க தெரிஞ்சுன்னு சொன்னா சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 111 படிச்சாதான் ஸ்பீக்கிங் ஆர்டர்னா என்னன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அப்ப எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் இருக்கு, மறுதரப்பில்லா உத்தரவு. அந்த உத்தரவை நீக்க செய்ய ஒரு மனு தாக்கல் செய்தால் அதை 2 வாரத்துல என்ன பண்ணும்? அதை டிசைட் பண்ணும் அந்த ரிட்டை. இதை சொன்ன வழக்கு தான் இது. 1/8/1979 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இதை கொண்டு வராங்க. ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் இருக்குன்னு சொன்னா 2 வீக்ஸ்ல வந்து அதுக்கு உத்தரவு போடுங்க, அதை நீக்கிறதுக்கு. அந்த உத்தரவை எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வந்து செட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நீங்க மனு தாக்கல் பண்றீங்கன்னு சொன்னா 2 வீக்ஸ்ல நீங்க வந்து மனு தாக்கல் பண்ணணும். சரிங்க. இப்ப இந்த நேரத்துல இப்ப ஜுடிஷியல் எக்ஸாம்ல திரும்ப கேட்ட கேள்வி, ஒரு ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் இருக்கிறது, உயர் நீதிமன்றத்துல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து நீங்க உச்ச நீதிமன்றம் அப்பீல் போக முடியுமா? கண்டிப்பாக போகலாம். அப்பீல் போறீங்கன்னு சொன்னா ஹேபியஸ் கார்பஸ்க்கு மட்டும்தான் நீங்க அப்பீல் போக முடியும், வேற எங்க போக முடியாது. வேற மத்த ரிட்டுக்கெல்லாம் போக முடியுமா? தேவையில்லை, போக முடியாது. இந்த கேள்வி ஜுடிஷியல் எக்ஸாம்ல திரும்ப கேட்கிறாங்க, அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் போடுறாங்கன்னு சொன்னா அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை 2 வாரத்துக்குள்ளாக
நீங்க செட்டசைட் பெட்டிஷன் போடணும். ரிட்டன்ல போட முடியுமா? போடலாம். அண்டர் ஆர்டிகல் 226 சப் ஆர்டிகல் 4 சொல்றாங்க 44வது அமெண்ட்மெண்ட் 1/8/1979 தான் இதை நடைமுறைப்படுத்துறாங்க. இஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்தவரை சிஆர்பிஸ்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, சிஆர்பிஸ்ல கன்கரண்ட் ப்ரொவிஷன் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி சொல்லப்பட்ட சட்டப்பிரிவு எது என்று அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கிறது தேர்வில். அண்டர் செக்ஷன் 438 படி நீங்கள் ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வாங்கலாம். அதை போலவே நீங்கள் உயர் நீதிமன்றத்திலே முன்ஜாமீன் வாங்கலாம். அப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இருக்கிற அதே பவர் தான் ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. அப்ப ரெண்டுக்கும் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி சொல்றது சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 438. ஏன்னு சொன்னா இங்க ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி பேசுறாங்க. அதனாலதான் அதையும் நம்ம மற்ற சட்டங்களில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவற்றை நாம் கூடுதலாக சேர்த்து படித்துக் கொள்ள வேண்டும். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அண்டர் ஆர்டிகல் 32 itself is a fundamental rights. அண்டர் ஆர்டிகல் 32 மட்டுமே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுதான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதை சொன்ன விளக்கத்தான் அசன்சன் மிலிட்டா வழக்கில் ஹென்றி அசன்சன் மிலிட்டா MILITA அசன்சன் மிலிட்டா AIR 2015 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 785. அசன்சன் மிலிட்டா AIR 2015 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 785. அடுத்த வழக்கு ரங்கராஜன் AIR 2003 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 3032. In the case of Rangarajan AIR 2003 Supreme Court page number 3032. Heart and soul of the Constitution of India under Article 32. Fundamental rights, protector and guarantor. Yarna Supreme Court. ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன அர்த்தம்? யூ மே ஹேவ் த பாடின்னு அர்த்தம், பிரிங் த பாடின்னு அர்த்தம். சரிங்க, ஹேபியஸ் கார்பஸை பொறுத்தவரை நீங்க ஒரு HC வந்து ஃபைல் பண்றீங்க ஹைகோர்ட்ல, யார் மனு தாக்கல் செய்ய முடியும்? இது ஒரு கேள்வி. ஹேபியஸ் கார்பஸை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் தாக்கல் பண்ணலாம் சார். ஒரு சாராய் கேஸ்ல குண்டா சட்டத்தில் போட்டாங்க, அவங்க உறவினர்கள் மனைவி மக்கள் யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். சொந்த பந்தம் இல்லாத ஃப்ரெண்டு கூட வந்து ஹேபியஸ் கார்பஸ் HC பெட்டிஷன் வந்து நீங்க ரிட் வந்து போட முடியும் ஹைகோர்ட்ல. அப்ப அந்த உத்தரவுல எப்படி இருக்கும்? ஹேபியஸ் கார்பஸ் உத்தரவுல எப்படி இருக்குன்னா, இட் வுட் பி a question form, கேள்வி வடிவத்தில் தான் இருக்கும். இல்லீகல் அரெஸ்ட்ல இருக்கிறாரா இல்லையா இருக்கிறாரா? Why the detained person should not be released to explain the grounds. யார் வந்து டீடைன் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ, சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களை ஏன் வந்து நீங்க ரிலீஸ் பண்ணல, அதுக்கான காரணத்தை சொல்ல வேண்டும். அப்ப கலெக்டர் என்ன பண்ணார்? பதில் சொல்லுவார். கலெக்டர் தரப்புல இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் தான் பதில் சொல்லுவாங்க. எப்பொழுது அது ரிஃப்யூஸ் பண்ணப்படும்? இன் கேஸ் ஆஃப் லாஃபுல் டீடைன். சட்டப்படி அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நீங்க ஹேபியஸ் கார்பஸ் போட்டிருந்தாலும் டிஸ்மிஸ் ஆகும். இல்லீகல் அரெஸ்ட், இல்லீகல் டிடென்ஷன் இருந்தா தான் ஹேபியஸ் கார்பஸே போட முடியும். ஹேபியஸ் கார்பஸை யார் போடலாம்னா யார் வேணாலும் போடலாம். இந்த ஹேபியஸ் கார்பஸினுடைய ஸ்கோப்பை சொன்ன வழக்கு இன்றி சிரஞ்சித் லால் AIR 1951 பேஜ் நம்பர் 41. ஹேபியஸ் கார்பஸினுடைய ஸ்கோப்பை சொன்ன வழக்கு சிரஞ்சித் லால் AIR 1951 பேஜ் நம்பர் 41. மேண்டமஸ்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கமாண்ட்னு அர்த்தம். ரிட் ஆஃப் மேண்டமஸ்னா கமாண்ட்னு அர்த்தம். அப்ப எந்த சூழ்நிலையில ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க? இன் வாட் சர்க்கம்ஸ்டான்சஸ் திஸ் ரிட் ஆர்டர் கேன் பி பாஸ்டு? ஒரு மேலமை நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படுகிறது. மேலமை நீதிமன்றம்னா எதுங்க?
high court. ஒரு superior court, a person or a public officer, ஒரு public duty இருக்கு, அது legal duty, அதை செய்யும்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும். இதுதான் writ of mandamus. இதை யார் போடுவார்கள்? Person having the public right or legal right who can be filed this writ. அவருக்கு பப்ளிக் ரைட் இருக்கணும் அல்லது லீகல் ரைட் இருக்கணும், அப்பதான் ஒரு ரிட் போட முடியும். எந்த ரிட்? ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட முடியும். ரிட் ஆஃப் மேண்டமஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆர்டர் எப்படி இருக்கும்? கமாண்ட்ல இருக்கும், கமாண்டிங் ஆர்டரா தான் இருக்கும். டூ ஆர் நாட் டு டூ, ஒன்னு செய் அல்லது செய்யக்கூடாது, இந்த கமாண்டிங் ஆர்டர்ல இருக்கும். இது எப்பொழுது நிராகரிக்கப்படும்? ரிட் ஆஃப் மேண்டமஸ் எப்பொழுது நிராகரிக்கப்படும்? தனி நபருக்கு எதிராக ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடவே முடியாது. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கிறாங்க சார் ஜுடிஷியல் எக்ஸாம்ல. ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து தனி மனிதருக்கு எதிராக போட முடியுமானா போட முடியாது. இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஸ்கோப்பை சொன்ன வழக்கு இன்று மாண்டவாரா, மாண்டவாரா, MANDAWARA, மாண்டவாரா, AIR 1954 Supreme Court, page number 493. ரிட் ஆஃப் மேண்டமஸுக்கு அதனுடைய ஸ்கோப்பை சொன்ன வழக்கு இந்த கேஸ் ஆஃப் மாண்டவாரா, AIR 1954 Supreme Court, page number 493. ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன், இந்த ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷனை பொறுத்தவரை தடை சொல்றாங்க. தடுத்தல் ஒரு காரியத்தை. when it will be passed, இது எப்பொழுது இந்த உத்தரவு ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் போட முடியும்? இந்த உத்தரவு போட முடியும் ஒரு கீழமை நீதிமன்றம், கீழமை கோர்ட் அல்லது ஒரு சட்ட அமைப்பு. சட்ட அமைப்புனா லீகல் ஃபோரம், ட்ரிபியூனல் வரும், அங்க அவார்டு கொடுக்கறாங்க. ஒரு MCFP ட்ரிபியூனல் அல்லது ஒரு டிசிப்ளினரி கமிட்டி, அவங்க வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்கறாங்க. அப்ப ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷனுக்கு ரெண்டு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல், அதாவது ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம். இரண்டாவது, தன்னுடைய அதிகார எல்லையை தாண்டி செயல்படுகின்ற பொழுது அது அல்ட்ரா வைரஸ், அப்பதான் ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் வருகிறது. இதை யார் போடுவது? பாதிக்கப்பட்ட யார் வேண்டுமானாலும் ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் போட முடியும். 209 CRPSல கமிட்டல் பண்றாங்க. அப்ப ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் பற்றி அதனுடைய ஸ்கோப்பை சொன்ன வழக்கு இந்த கேஸ் ஆஃப் கோவிந்த மேமோ, MEMO. நீங்க மெமோன்னு படிக்காதீங்க, கோவிந்த மேமோ. In the case of Govinda Memo, AIR 1967 Supreme Court, page number 1274. ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷனுக்கான ஸ்கோப்பை சொன்ன வழக்கு in the case of Govinda Memo, AIR 1967 Supreme Court, page number 1274. ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, தகுதி முறை வினவுகின்ற ஒரு பேராணை. அண்டர் authority யார் செய்வாங்க இதை? a person holding a public officer, அவர் ஒரு பொது ஊழியராக இருக்கும் பட்சத்தில் எந்த அதிகாரத்தின் பேரில் அவர் அந்த பதவியில் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய தகுதியை குறித்து ஒரு காரணம் கேட்கின்ற ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். அவருக்கு என்ன தகுதி இருக்கிறாரு? இந்த போஸ்ட்ல இருக்கிறாரு, அவர் கலெக்டரா இருக்காரு, அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? தாசில்தாரா இருக்கிறார், சப் கலெக்டரா இருக்காரு, பிடிஓ இருக்காரு, அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? DSP இருக்கிறாரு. ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட் ஆஃப் கோ வாரண்டோ எதற்காக என்று சொன்னால் டு பிரிவென்ட் எ பர்சன் from occupancy to entitled to do. இதுல ரொம்ப ஃபேமஸான கேஸ் தான் சார் இந்த கேஸ் ஆஃப் கார்கரே, AIR 1952 நாக்பூர், பேஜ் நம்பர் 330. ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட் ஆஃப் கோ வாரண்ட் பொறுத்து அதற்கான ஆப்ஜெக்ட் சொன்ன கேஸ் இது ஃபேமஸா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வழக்கு அட்வொகேட் ஜெனரல் கேஸ்னு சொல்லுவாங்க. அப்பாயின்மெண்ட் நடக்குது, அட்வொகேட் ஜெனரல் அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இப்ப கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? ரிட் ஆஃப் கோ வாரண்ட் போட முடியுமா முடியாதா? முடியும். ஒரு அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அவர் வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரிட் ஆஃப் கோ வாரண்ட் போட முடியுமானா முடியும். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் வந்து இந்த மாவட்டத்துல போட்டிருக்கீங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போட்டிருக்கீங்க, அல்லது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவர் போட்டிருக்கீங்க செஷன்ஸ் கோர்ட்ல, அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது, எதன் அடிப்படையில் வந்து நீங்க வந்து அவர் பிபியை வந்து அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க முடியுமானா கேட்க முடியும். ஃபேமஸான வழக்கு அட்வொகேட் ஜெனரல் கேஸ் என்று சொல்வார்கள். இந்த கேஸ் ஆஃப் கார்கரே, கார்கரே AIR 1952, நாக்பூர், பேஜ் நம்பர் 330. அடுத்தது ரிட் ஆஃப் செர்ஷோரரி, நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை. when it will be passed, இது எப்பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும்? an order, a writ application filed to regulate the lawyer judge. கீழமை நீதிமன்ற நீதிபதிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும், அவர்கள் செய்யக்கூடிய அட்ஜுடிகேஷன் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும். எல்லையை மீறி அவர்கள் செயல்படக்கூடாது, சட்டத்தை மீறி அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்காக ரிட் ஆஃப் செர்ஷோரரி, நெறிமுறைப்படுத்த வேண்டும். நெறியாக செயல்படுங்கள், முறையாக செயல்படுங்கள். நெறி என்று சொன்னால் இயற்கை நீதி கோட்பாடு, அதை முறைப்படி நீங்க செயல்படுத்துங்கன்னு அர்த்தம். தமிழ்ல எவ்வளவு அழகா அந்த வார்த்தை வச்சிருக்காங்க பாருங்க. நெறிமுறை உணர்த்தும் நீதி பேராணை. தமிழ் வார்த்தைகளை பிரிச்சு பார்த்தீங்கன்னா தான் சார் சில அந்த பொருள் அழகு ரசனை உங்களுக்கு புரியும். நம்முடைய மொழி மாதிரி வேற எந்த மொழியுமே கிடையாது. இதை நான் சொல்லல, பாரதியாரே சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய ஜாம்பவான் அவர் சொல்லியிருக்காரு. இதை யார் போட முடியும்? ரிட் ஆஃப் செர்ஷோரரி யார் வேண்டுமானாலும் போடலாம். அவங்க எப்படி இருக்கலாம்? பாதிக்கப்பட்டவங்களா இருக்கணும். இதை சொன்ன வரைக்கு இந்த கேஸ் ஆஃப் குஷல் தாஸ், குஷல் தாஸ் AIR 1950, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 22. ரிட் ஆஃப் செர்ஷோரரி இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு வழக்கு, ஸ்கோப்பை சொன்ன வழக்கு இந்த கேஸ் ஆஃப் குஷல் தாஸ் AIR 1950, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 22. குஷல் தாஸ் AIR 1950, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 22. சரிங்க, இந்த ரிட்டு போடுறதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி இருக்குன்னு சொன்னா ரிட்டு போட முடியுமா? நோ ரிட் கேன் பி ஃபைல்டு. ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி தான் இருக்கிறது, அப்புறம் எதுக்கு ரிட்டு போடணும்? if there is available of alternative remedy, no writ can be live, can be maintained. அப்ப no writ can be filed. மாற்று தீர்வு இருக்கின்ற பொழுது நீங்கள் நீதி பேராணை மனுக்களை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடாது. இதை சொன்ன வழக்கு இந்த கேஸ் ஆஃப் ரஷீத் அகமது, ரஷீத் அகமது AIR 1954, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 207. ரஷீத் அகமது AIR 1954, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 207. இன்னொரு வழக்கு இந்த கேஸ் ஆஃப் ஆப்ரஹாம் AIR 1961, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 609. அதுல என்ன சொல்றாங்கன்னா, this is only a rule of caution, not a rule of law or prudence. ஆப்ரஹாம் வழக்குல சொல்றாங்க, in the case of Abraham AIR 1961, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 609. இந்த வழக்குல சொல்றாங்க, இந்த ரிட்டை பொறுத்தவரை this is only rule of caution, not rule of law or prudence. Not rule of law and not prudence. ஏன் என்று சொன்னால் ரூல் ஆஃப் லான்னு சொன்னாவே ஆர்டிகல் 14 வந்துரும். சட்டத்தின் ஆட்சியை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அண்டர் ஆர்டிகல் 14 ஷரத்து 14 சொல்கிறது. ஷரத்து என்றாலும் உறுப்பு என்றாலும் ஒண்ணுதான். தமிழ்ல வந்து சில தமிழ் புத்தகத்துல ஷரத்து என்று இருக்கும், சில புத்தகத்தில் உறுப்பு 14 என்று இருக்கும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 114 who is an accomplice ன்னு சொல்லியிருக்காங்க. 133ல அது பிரசம்ஷன்,
114 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து who is an accomplice ன்னு சொல்லி presumption. 133 தான் சொல்றாங்க accompliceனா யாருன்னு சொல்றாங்க, கூட்டு குற்றவாளி, உடன் குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். சாட்சிய சட்டத்துல விளக்கம் இல்லைன்னு சொன்னா அப்ப 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை தரத்தக்க குற்றமாக இருக்கும் பட்சத்தில் தான் அவர் அப்ரூவர் அக்காம்ப்ளிஸ் வந்து அட்மிட் பண்ணிக்க முடியும். அப்ப uncorroborated testimony can be relied upon under section 133 Indian Evidence Act. அது வேண்டுமானா வேண்டாம். Uncorroborated testimony can be relied upon under section 133 Indian Evidence Act வேண்டாம். அப்ப செக்ஷன் 114 corroboration வேண்டும், அப்பதான் அக்காம்ப்ளிஸ் வந்து எடுக்க முடியும், அப்ரூவல் இருக்க முடியும். அப்ப ரூல் ஆஃப் காஷன், ப்ரூடன்ஸ் இது வேண்டுமானா வேண்டும். ஆபிரகாம் வழக்குல இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க, எவிடன்ஸ் ஆக்ட டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த ரிட்ட பத்தி எல்லா ரிட்ட பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப ஆபிரகாம் வழக்குல இதையும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப ரூல் ஆஃப் காஷன் அல்லது ப்ரூடன்ஸ் வேண்டும். In the case of AB, அவருடைய இனிஷியல் வந்து AB வெங்கடேஸ்வரன், AB வெங்கடேஸ்வரன், AIR 1961 Supreme Court, page number 506. In the case of AB வெங்கடேஸ்வரன், AIR 1961 Supreme Court, page number 1506. AB வெங்கடேஸ்வரன், AIR 1961 Supreme Court, பேஜ் நம்பர் 1506. 1963ஆம் ஆண்டு 15வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுல சொல்றாங்க ஹோலி ஆர் இன் பார்ட்னு சொல்றாங்க. ஜட்ஜஸ் டிரான்ஸ்பர் கேஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். பட் ஜட்ஜஸ் டிரான்ஸ்பர் கேஸ்னா 311 தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சிஆர்பிஸ்ல 311 பேஷன் போடுறோம். ஏற்கனவே விசாரிச்ச ஒரு சாட்சி என்ன பண்ணலாம், திரும்ப விசாரிக்கலாம். 311 petition can be filed at any stage before delivering the judgment under section 311 CRPC. Once CRP 311 petition வந்து dismiss ஆகி போயிடுச்சு, அதை எதிர்த்து அப்பீல் போக முடியுமா? போக முடியாது. under section 397 subsection 2 of CRPC ல bar, there is a bar, தடை இருக்கிறது. அப்ப 311 CRPC ல வந்து ஒரு கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க அந்த மனுவை. அந்த ஆர்டர் என்ன ஆர்டர்? அது இன்டரிம் ஆர்டர், இன்டர்லோகேட்டரி ஆர்டர். இன்டர்லோகேட்டரி ஆர்டர் இருக்குன்னு சொன்னா நீங்க அப்பீல் போக முடியுமா? முடியாது. 397 அதுலயும் சொல்றாங்க பார் இருக்குது, சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. இப்ப எந்த கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிச்சோ அதே கோர்ட்ல நீங்க மீண்டும் 311 பேஷன் போடலாம் சார், ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. அப்ப ஜட்ஜ் ஐயா கேக்குறாங்க அல்லது ஜட்ஜ் அம்மா கேக்குறாங்க, ஜேஎம் கேக்குறாரு, ஏன் 311 பேஷன் போட்டீங்க, நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், அப்புறம் எப்படிங்க இதே கோர்ட்ல நீங்க போட முடியும்? நீங்க டிஜே இல்ல ஹைகோர்ட் தாங்க போகணும்னு சொல்றாங்க. அப்ப நாம தான் கோர்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். we have to satisfy the court, we have to clarify the section 397 subsection 2 எடுத்து நாம என்ன பண்ணணும், கோர்ட்டார்கிட்ட படிச்சு காட்டணும், சொல்லணும். கோர்ட்டாரை திருப்தி படுத்திட்டா போதும் சார், உங்களுக்கு தேவையான உத்தரவெல்லாம் தன்னால வரும். அதனால்தான் நீதிபதி கிட்ட, கோர்ட்ல நாம வந்து நல்ல டீசென்ட்டா நடந்துக்கணும், ஒழுக்கமா நடந்துக்கணும். சில பேர் கோர்ட்ல வந்து போவாங்க, சேரை வந்து தரதரன்னு இழுப்பாங்க, சவுண்ட் எவ்வளவு வரும், அது எல்லாருக்கும் எரிச்சலா இருக்கும், இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டாஃப்ஸ், கோர்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நல்லா கைண்டா பழகுங்க. கோர்ட் ஆபீசர் ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க, நல்லா நீட்டா பழகுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க, உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. நீங்க ஏதாவது சிறு சட்ட பிரச்சனை இருந்தா கூட சரி, அதை வந்து கோர்ட் ஆபீசரே சரி பண்ணி தருவாங்க. அதை நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்குது. சில விஷயங்கள்ல பெயில விடவே முடியாது. சரி, இந்த அட்வொகேட் வந்துட்டார், நல்ல மனுஷனாச்சு, நல்லா நடந்துக்குவாரு, சரி இவர் முகத்துக்காவது நம்ம என்ன பண்ணுவோம், சரி இந்த பெயில கிராண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எத்தனையோ பெயில் ஆர்டர் வரும், எத்தனையோ தண்டனை கொடுக்க வேண்டிய வழக்கெல்லாம் அந்த அட்வொகேட்டினுடைய நடத்தையின் காரணமாக, அவருடைய நல்ல ஒழுக்கத்தின் காரணமாக அந்த ஜட்ஜி என்ன பண்ணிருக்காங்க, நிறைய விடுதலை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்கிற விஷயம். அதனால்தான் கோர்ட்ல வந்து நல்ல அழகா நடக்கணும், கோர்ட் ஆபீசர் ஜட்ஜி கிட்ட நல்லா பழகணும், எந்த ஒரு சிறு மன கஷ்டமும் ஏற்படுத்தக்கூடாது சார். சின்ன குழந்தை மாதிரி நீங்க பழகி பாருங்க, ஆர்டர்லாம் உங்களுக்கு அப்படியே பலாசொல மாதிரி கையில வந்து விழும். இந்த ஜட்ஜஸ் டிரான்ஸ்பர் கேஸ் சொல்றாங்க 311 அண்டர் ஆர்டிகல் 311ல தான் ஒரு அதிகாரியை, ஒரு நீதிபதியை டிரான்ஸ்பர் பண்றதை பற்றி சொல்றாங்க. அண்டர் ஆர்டிகல் 311. நீங்க சிஆர்பிசி 311 நீங்க
எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எப்போ வேணாலும் ஃபைல் பண்ணலாம். அப்ப ஜட்ஜஸ் நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? யுவர் ஆனர் மேபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயில் பெட்டிஷன் உங்க கோர்ட்ல போடுறோம். அந்த பெயில் பெட்டிஷன் வந்து நீங்க டிஸ்மிஸ் பண்றீங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்ட பிறகு மீண்டும் நான் என்ன பண்ணுவேன், அண்டர் செக்ஷன் 437ல செகண்ட் பெயில் பெட்டிஷன் போடுறேன். அதை நீங்க நம்பர் பண்றீங்க இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ரிலீஸ் பண்றீங்களா இல்லைங்களா அக்யூஸ்ட். அப்ப மட்டும் நீங்க எப்படி வந்து நீங்க அதை மெயின்டைன் பண்றீங்க, எப்போ அதை வந்து எப்படி how it is maintainable அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கிட்ட கொஞ்சம் பொறுமையா வருத்தப்படாம ஜட்ஜி மனசு நோகாம அழகா எடுத்து சொல்லி நம்ம 311 பெட்டிஷனை மீண்டும் அதே கோர்ட்ல போடணும். அதுக்கு நிறைய கேஸ் வழக்கு நிறைய இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நான் பிறகு கொடுக்கிறேன். இந்த ஜட்ஜஸ் டிரான்ஸ்பர் கேஸ் எஸ்பி குப்தா கேஸ் என்று சொல்வார்கள். AIR 1982 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 149. இதுதான் ஸ்கோப் ஆஃப் ஆர்டிகல் 32 சொல்றாங்க. பசப்பா வழக்கில் சொல்றாங்க. இந்த கேஸ் பசப்பா AIR 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 440. அண்டர் ஆர்டிகல் 226 ஸ்கோப்பை சொன்ன வழக்கு தான் பசப்பா வழக்கு. இந்த வழக்கு நல்லா டீடைலா படிக்கணும் சார். நீங்க அண்டர் ஆர்டிகல் 226 எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க, அது எப்படி வந்து பொருந்தும்ன்றத சொன்ன வழக்கு தான் பசப்பா வழக்கு. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணி சொன்னாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு சார். அப்ப எந்த அளவுக்கு யோசித்திருப்பாங்க, உலகத்தெல்லாம் மறந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டு புத்தகங்கள்லாம் படிச்சு வெளிநாட்டு தீர்ப்பெல்லாம் படிச்சு டிஸ்கஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குற இந்த தீர்ப்பு வழங்குறாங்க. சும்மா சாதாரணமா கிடையாது. அந்த சீட்டு வந்து ஹார்ட் சீட்டு சார். நாம நினைச்சுக்கிறோம் ஜட்ஜி வரார் ஜட்ஜி போறாருன்னு. எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளவு பர்டன் இருக்கு தெரியுங்களா? சட்டம் பற்றிய பிரச்சனையை அவங்க தான் தீர்க்கணும். பொருண்மை பற்றிய பிரச்சனையை அவங்க தான் தீர்த்து வைக்கணும். அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 138 கோடி மக்களுக்கும் பயனுள்ள தீர்ப்பா தான் இருக்கணும். ஒரு தீர்ப்பை எழுதுவதற்கு முன்பாக அந்த நீதி அரசர்கள் 138 கோடி மக்களையும் நினைச்சுக்கிட்டு தான் அந்த தீர்ப்பை எழுதுறாங்க. சும்மா சாதாரணமா ஒண்ணும் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தல. அந்த சீட் அந்த மாதிரி ஹார்ட் சீட், அது சாதாரண சீட்டு கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி கொடுக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் நாம படிச்சுட்டு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். சுதந்திர தினத்தன்று நாம என்ன பண்றோம், கொடி ஏத்திட்டு மிட்டாய் சாப்பிட்டு வரோம். உண்மையிலே சுதந்திரத்துக்குன்னு போராடி அடி உதவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். கை கால் உடைஞ்சவங்க, உயிர் தியாகம் பண்ணவங்க, மாட்டு சாணப்பால் சாப்பாடு அந்த கூழு களியில வந்து புழு வண்டு செக்கு எடுக்கிறது, சாட்டை அடி வாங்குறது, செல்லுலார் செல்லுல் அங்க போடுறது, அங்கெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த சுதந்திரத்தினுடைய அருமை. அதை போலவே நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை. அதை பயன்படுத்துகிற நமக்கு தெரியாது. அந்த சீட்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும். நொடி பொழுதுல தயவு செய்து யாரையும் குறை சொல்லாதீங்க சார். ஆய்ந்து அறிந்து அதன் பிறகு சொல்லுங்க. அது குறையா சொல்லாதீங்க, அதை நிறைப்படுத்தி சொல்லுங்க. ஒரு கோடு போடுறீங்க, அந்த கோடு என்ன சின்னதா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அது பக்கத்துல ஒரு நீட்டு கோடை போடுங்க. நீங்க இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வளருங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்குமே நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் தாட் தான் இருக்கணும். அதனாலதான் நான் மேடம் கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து இந்த ரெக்கார்டிங் கொடுக்காதீங்க சார், லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். நம்ம படுற சிரமம் என்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம டீச் பண்றது தெரியும். எந்த ஒரு விஷயமும் ராவா இருந்தாதான் நல்லா இருக்கும், சுட சுட சாப்பிட்டாதான் சார் நல்லா இருக்கும். டீச் லைவா நீங்க வந்து டீச் பண்றாங்கன்னா அதை நேரடியா காதால கேளுங்க. அப்பதான் உங்க மனசுல பதியும். காதால் கேட்கறது 75% மனசுல பதியும். அதன் பிறகு நீங்க வீட்டுல நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா 25% மனசுல பதியும். 100% கண்டிப்பா you will become a judge or APP or DJ. உங்களால முடியும் சார், கண்டிப்பா உங்களால முடியும். இருக்கிற இந்த கிளாஸ்ல இருக்க அத்தனை பேருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அத்தனை பேருக்கும் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறது, அத்தனை பேரையும் ஊக்குவிக்கிறாங்க மேடம். நம்ம ஆதிலேஷன் மேடம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் யாரும் அமைச்சு தந்தது கிடையாது. எவ்வளவு இலவசமா எவ்வளவு சர்வீஸ் வழங்குறாங்க, உள்ளபடி அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த பசப்பா வழக்குல தான் சொல்றாங்க, அண்டர் ஆர்டிகல் 226 இத ஸ்கோப்ப சொல்ற வழக்கு பசப்பா AIR 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 440. பசப்பா AIR 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 440. பசப்பா AIR 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 440. இப்ப இந்த ஃபண்டமெண்டல் வயலேஷன் ஆகுதுன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க வழக்கு போடலாம். இதை சொன்ன கேஸ் ரமேஷ் தாப்பர் AIR 1956 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 124.
இப்ப லேட்டஸ்டா 2020 ஒரு அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க சார். அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் ஆகுதுன்னு சொன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக போயிட்டு கேஸ் போடலாம்னு சொன்ன வழக்கு ரமேஷ் தாப்பர் AIR 1956 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 124. ரமேஷ் தாப்பர் AIR 1956 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 124. இதுல லேக்ஸ் இருக்கு. இந்த வார்த்தை காரணம் அல்லாத காலதாமதம் அர்த்தம். என்ன லேக்ஸ் இருக்கு? சில பேர் இதை லேக்சஸ் என்று உச்சரிப்பார்கள். LACHES. அன்ரீசனபிள் டிலே, காரணம் இல்லாத ஒரு தாமதம். அப்ப இந்தியன் லிமிடேஷன் ஆக்ட்ல நீங்க 1963 வந்து இதுக்கு அப்ளிகேபிள் ஆகுமா? இந்த கேள்வியை திரும்ப ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லிமிடேஷன் ஆக்ட் 1963 இஸ் நாட் அப்ளிகபிள் இன் ரிட் அப்ளிகேஷன். நீங்க காலதாமதமா கேஸ் போட்டீங்கன்னா அந்த கேஸ் வந்து செல்லாது. இதனுடைய அர்த்தம் என்ன? நோபடி ஷுட் ஸ்லிப் ஓவர் ஹிஸ் ரைட். ஒரு நபருக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த உரிமையின் மீது உறங்கிவிடக் கூடாது. நோபடி ஷுட் ஸ்லீப் ஓவர் ஹிஸ் ரைட். ஸ்லீப், ஏன்னா அவருடைய உரிமை இருக்குதுன்றதுனால அமைதியா இருந்துடக்கூடாது. இந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்குது அப்படின்றதுனால சொத்தை அனுபவிக்காம அவர் மட்டும் வெளியில உரிமையா அப்படியே இருந்துட்டாருன்னா, எதிர்பார்ட்டி வந்து ஒரு 12 வருஷம் அந்த சொத்தை அனுபவிச்சிட்டானா அவன் என்ன பண்ணுவான்? அட்வர்ஸ் பொசஷன் கேட்கறானா இல்லைங்களா? நம்ம அந்த நேரத்துல ஐயோ அப்படின்ட்டு நாம தவிப்போம். எதிர்பார்ட்டி என்ன சொல்றான்? சொத்து அவர் சொத்து தான் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா 12 வருஷத்துக்கு மேல நான் அந்த இடத்துல தான் சார் இருக்கிறேன். இதுல ஊர்ல உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கு தெரியும் சார், அவருக்கும் தெரியும் சார், இந்த உரிமையாளருக்கும் தெரியும் சார். ஆனா அவர் என்ன எந்த டிஸ்டர்ப் பண்ணல சார். அதனால அட்வர்ஸ் பொசஷன் படி நான் எனக்கு தான் அது உரிமை சார். கேட்க முடியுமா? முடியாது. முடியும். நெக் வி நெக் லாம் நெக் பிரசாரியோ ஓப்பன்லி பீஸ்ஃபுல்லி பப்ளிக்கலி, வெளிப்படையாக வித்வுட் டிஸ்டர்பன்ஸ், நாலேஜ் ஆஃப் த ஓனர். அப்ப தேர்ட் பார்ட்டி அந்த சொத்துல இருக்கிறாரு. அட்வர்ஸ் பொசஷன் கேட்கறமா இல்லைங்களா? சொத்து என் சொத்து தான், அதுக்காக என் சொத்தை நான் அனுபவிக்காம வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு உரிமை இருக்குதுன்னா அந்த சொத்துல அப்படியே தூங்கிடக்கூடாது, உறங்கி விடக்கூடாது. இதே வழக்கதான் ஆல்காட் வர்சஸ் ஸ்கின்னர் வழக்கிலையும் சொன்னாங்க. அண்டி இன்ஃப்ளூயன்ஸ் செக்ஷன் 16 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்றாங்க. இப்ப ஆல்காட் வர்சஸ் ஸ்கின்னர் வழக்கு, அதுலயும் ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரஸ்ட்டுக்கு போறாங்க, அங்க இருக்கிறாங்க, சொத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு அந்த அந்த ட்ரஸ்டினுடைய மேனேஜர் ஹெட் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த அம்மா வந்துடுறாங்க, வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்து ஒரு 7-8 வருஷம் கழிச்சு எதுவுமே பண்ணல. ட்ரஸ்ட்ல முதல்ல ஜாயின் பண்றப்ப என்ன பண்றாங்க? தான் சொத்து எல்லாம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு சண்டை போட்டு வெளியில வராங்க, அந்த ஹெட் கிட்ட சீப் கிட்ட சண்டை போட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து 7-8 வருஷம் கழிச்சு அதன் பிறகு கேஸ் போடுறாங்க. இந்த ட்ரஸ்ட்ல நான் சேர்றப்ப என் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டேன், இப்ப அந்த சொத்தெல்லாம் எனக்கு திரும்ப கொடுங்கன்றாங்க. இதை விசாரித்த நீதிமன்றம் சொல்றாங்க, உங்க சொத்து தான், உங்களுக்கு உரிமை இருக்குது, உண்மைதான். இத்தனை வருஷமா எங்க போனீங்க? அந்த ட்ரஸ்ட்ல இருந்து நீங்க வெளியே வந்தீங்க இல்லைங்களா? உடனே கேஸ் போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் திரும்ப கிடைச்சிருக்கும். இத்தனை வருஷம் நீங்க காலதாமதம் பண்ணிட்டீங்க, இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல என்ன பண்றாங்க? இந்த ஆள்காடுக்கு எந்த நிவாரணம் கிடையாது. ஒருத்தருக்கு உரிமை இருக்குதுன்னா அந்த உரிமை உடனே நிலைநாட்டணும். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா உடனே கோர்ட்டுக்கு போகணும். நீங்க 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கோர்ட்டு போவீங்க, அதுவேளை கோர்ட் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்ப அது என்னது? வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் பகலூர் சிங். ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் பகலூர் சிங் 1983 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 73. இந்த வழக்குல தான் சொல்றாங்க, உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொன்னா அந்த உரிமை உடனே நிலைநாட்டணும் சார். நீங்க அதை விட்டுறக்கூடாது. இல்லைன்னா நீங்க வந்து ரிட்டு போட்டீங்கன்னா உங்க ரிட்டு வந்து செல்லாது. உங்க ரிட்டை வந்து அங்க நம்பரே பண்ண மாட்டாங்க. உடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடனே கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட் நீதிமன்றத்தின் கதவை தட்டுங்க. knock at the door of court.
State of Uttar Pradesh versus Bagalur Singh, 1983, volume 3, SEC, page number 73. Writ of mandamusக்கு செஷரரி போடுறாரு. Writ of mandamus கேஸ் போடணும். Writ of mandamus தான் போடணும் அவர் ஹைகோர்ட்ல. ஆனா writ of mandamus போடுறதுக்கு பதிலா writ of செஷரரி போட்டுட்டார். தவறுதலா போட்டுட்டார். உடனே ஹைகோர்ட் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா? டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நோ டிஸ்மிஸ். இதை சொன்ன வழக்கு இதே சிரஞ்சித் லால் AIR 1951 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 41. சிரஞ்சித் லால் AIR 1951 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 41. இந்த சிரஞ்சித் லால் வழக்குல இந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்றாங்க. ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடுறதுக்கு பதிலாக ரிட் ஆஃப் செஷரரி போட்டுட்டாரு. அதனால அந்த ரிட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணாதீங்க, அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம், அதை விசாரிக்கலாம் சொல்லிட்டாங்க. அதே போலவே MC மேத்தா 1987 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1080. 1987 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1080. பார்ட் 3 வந்து வயலேட் ஆகுதுன்னு சொன்னா காம்பன்சேஷன் கேட்க முடியுமான்னா காம்பன்சேஷன் கொடுக்க முடியும்னு சொன்ன வழக்கு MC மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1987 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1086. இதுல சொல்றாங்க பார்ட் 3 வயலேட் ஆகுது, காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமானா கண்டிப்பா காம்பன்சேஷன் கொடுக்க முடியும். காம்பன்சேஷன் உண்டு என்று சொன்ன வழக்கு MC மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1987. என்னுடைய உரிமை பறிக்கப்பட்டு விட்டது, எனவே எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேட்கலாம். MC மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1987 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1086. சரிங்க, பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பில்லு தான் போடுறாங்க. இந்த பில்லு போடுறாங்கன்னா பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன், எனிபடி கேன் பி ஃபைல் பில் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரஸ்ட். பொது நலனை கருதி யாரு வேண்டுமானாலும் பொதுநல வழக்கு போடலாம். லோக்கல் ஸ்டாண்டிங் வேண்டும். லோக்கல் ஸ்டாண்டிங் மீன்ஸ் லெக் டு ஸ்டாண்ட் என்ற அர்த்தம். அப்ப இந்த பில்லு எங்க இருந்து வந்துச்சு? USA இருந்து வந்தது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதை பற்றி மேன்மை மிகு நம்முடைய மாண்புமிகு முன்னாள் நீதி அரசர் ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர் தான் சொல்றாங்க. இந்த கேஸ் ஆஃப் மும்பை காங்கர் சபா, மும்பை காங்கர் சபா, மும்பை காங்கர் சபா KANGER சபா SABHA சபா, மும்பை காங்கர் சபா வெர்சஸ் அப்துல்லா பாய், மும்பை காங்கர் சபா வெர்சஸ் அப்துல்லா பாய் AIR 1976 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1455. முதல்ல பில் என்ற வார்த்தை பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு போடப்பட்டது இந்த வழக்கு தான் சார். மும்பை காங்கர் சபா வெர்சஸ் அப்துல்லா பாய் AIR 1976 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1455. இதுலதான் பில்லு வந்து போடலாம். கிருஷ்ணய்யர் அவங்க கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு. இப்ப SP குப்தா வழக்கு இருக்கிறது AIR 1982 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 149. 7 நீதிபதிகள் SP குப்தா வழக்கில் 7 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு. இந்திய நீதித்துறை வரலாற்றில் மறக்க முடியாது ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர். அதை போல மறக்க முடியாத ஒரு நீதியரசர் PN பகவதி. SP குப்தா AIR 1982 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 149. 7 நீதிபதிகள். அதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா லார்ட்ஷிப் PN பகவதி ஐயா தான் இந்த தீர்ப்பை எழுதுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா firmly established the bill. The public interest litigation firmly established. ரெண்டாவது பாயிண்ட், even a letter can be treated as a writ application. ஒரு லெட்டர் போஸ்ட் கார்டு போட்டா கூட அதை ரிட்டா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க SP குப்தா வழக்கில். மூன்றாவது விஷயம், anybody having sufficient interest, யாருக்கு வேண்டாம் சரி போதுமான அளவுக்கு அவருக்கு அதுல அக்கறை இருந்தால் பில்லு போடலாம், நீங்க பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம். அப்ப டாக்ட்ரின் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. MC மேத்தா வெர்சஸ் கமல்நாத். இந்த வழக்குல தான் இயற்கை வளங்கள் அனைத்தையும் மக்களுக்கு சொந்தம் சொன்ன வழக்கு. இவைகளை அரசாங்கம் பாதுகாத்து கொடுக்க வேண்டும். நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கிறது, இயற்கை வளங்கள்,
அந்த இயற்கை வளங்கள் அனைத்தும் மக்களுக்கு தான் சொந்தம். அவைகளை அரசாங்கம் பாதுகாத்து கொடுக்க வேண்டும். அதான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் பாதுகாத்து கொடுக்கணும். MC மேத்தா வெர்சஸ் கமல்நாத் இந்த வழக்குல தான் சொல்றாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பற்றி எந்த விவரங்கள் தொடர்பாக ஒரு பில் வந்து எஸ் பில் நோ பில், ஒரு பில் எது எதுக்கு பொருந்தாது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எது எதுக்கெல்லாம் போட முடியாது. ஒரு பாண்டட் லேபர் கொத்தடிமையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட முடியுமா? பில்லு போட முடியுமா? போட முடியும். அண்டர் ஆர்டிகல் 23 தான் சொல்றாங்க கொத்தடிமைகளை பற்றி. அதை போல ஒரு சைல்டு லேபர் இருக்கிறாங்க, பில்லு போட முடியுமா? போட முடியும். அண்டர் ஆர்டிகல் 24 சொல்றாங்க 14 வயசு கீழே உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நீங்க ஃபேக்டரியில மைன்ஸ்ல வேலைக்கு வச்சிருக்க கூடாது. ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு ஃபேமிலியே ஒரு தொழிலை செய்யறாங்கன்னா அந்த குடும்ப தொழில் செய்கின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த தொழிலில் செய்யலாம். அங்கே அண்டர் ஆர்டிகல் 24 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அது குறுக்கே வராது, தடை செய்யாது. மூன்றாவது, நான் பேமெண்ட் ஆஃப் மினிமம் வேஜஸ். பில்லு போட முடியுமா? போட முடியும். குறைந்தபட்ச கூலியை தரமாட்டான்றாங்க, எனவே பொதுநல வழக்கு போடலாம். ஹராஸ்மெண்ட் இன் ஜெயில், சிறைச்சாலையில் வந்து எங்களை சித்திரவதைப்படுத்துறாங்க, பில்லு போட முடியுமா? போட முடியும். அட்ராசிட்டிஸ் ஆன் விமன், பெண்களை வந்து சித்திரவதை பண்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, வன்கொடுமை ஏற்படுத்துறாங்க பெண்களுக்கு எதிராக, பில்லு போட முடியுமா? போட முடியும். பொல்யூஷன், மாசுபாடு ஏற்படுத்துறாங்க, ஒலி மாசுபாடு, காற்று மாசுபாடு, சுற்றுப்புற சூழல் மாசுபாடு, சுகாதார மாசுபாடு, பில்லு போட முடியுமா? பொதுநல வழக்கு போட முடியுமா? போட முடியும். இதுதான் இ ஜஸ் அண்ட் ஜெனரிஸ் என்று சொல்கிறார்கள். இ ஜஸ்டம் ஜெனரிஸ், எஸ் ஜஸ் அண்ட் ஜெனரிஸ், இஎஸ்எஸ் எஸ், ஜேயுஎஸ் ஜஸ் அண்ட் ஜெனரிஸ். இதுதான் இ ஜஸ்டம் ஜெனரிஸ் என்று சொல்கிறார்கள். இடம் பார்த்து பொருள் கொள்ள வேண்டும். இந்த இடம் பார்த்து பொருள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆங்கில இலக்கியத்தில் இலக்கணத்தில் படிக்கிறோம், இஆர்சி என்று சொல்வார்கள், எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு தி கான்டெக்ஸ்ட். அதுதான் இஆர்சி. ஒரு பாடத்துல, ஒரு செய்யுள்ல, ஒரு ப்ரோஸ்ல ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்துட்டு இதை பற்றி விவரித்து எழுதுக, இடம் சுட்டி பொருள், தமிழ்ல வந்து இடம் சுட்டி பொருள் எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இஆர்சி ஆங்கிலத்துல, எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு தி கான்டெக்ஸ்ட். இந்த 7 விஷயங்களுக்கு பொதுநல வழக்கு போடலாம். எதுக்கு பொதுநல வழக்கு போட முடியாது? ஒரு டெனன்சி மேட்டரா போட முடியாது, ஒரு சர்வீஸ் மேட்டரா போட முடியாது, ஒரு அட்மிஷன் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா நீங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட முடியாது. 2020 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க, அற்புதமான தீர்ப்பு. இப்ப வந்த ஜட்ஜ்மெண்ட் இது. இத டிரான்ஸ்பர்ட் கேஸ், ஒரு கேஸ் வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க, ஹைகோர்ட்ல வந்து கேஸ் விசாரிக்கிறாங்க, அதன் பிறகு டிரான்ஸ்பர் பண்ண சொல்றாங்க. இப்ப in order to challenge an order which has been passed by the high court in the exercise of its jurisdiction, exercise of its judicial power, mere assailing the orders as an order which is void would be not enable a litigant to avoid the consequences which emanate from the order by instituting a writ under 226. 31/7/2018 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை பாஸ் பண்றாங்க. கிரிமினல் OP 282/2018 ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாங்க. இதை டிரான்ஸ்பர் பண்றாங்க ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நீலம் மன்மோகன் ஆத்தவர் அட்டாவர், நீலம் மன்மோகன் அட்டாவர், ATTAVAR, நீலம் மன்மோகன் அட்டாவர் வெர்சஸ் மன்மோகன் அட்டாவர், died their legal heirs. நீலம் மன்மோகன் அட்டாவர் வெர்சஸ் மன்மோகன் அட்டாவர் வித்தின் பிராக்கெட்ல died, அவர் இறந்துட்டாரு, their legal heirs, அவருடைய சட்ட வாரிசுகள். இத டிரான்ஸ்பர்டு கேஸ், கிரிமினல் நம்பர் டிரான்ஸ்பர்டு கேஸ், கிரிமினல் நம்பர் வித்தின் பிராக்கெட்ல கிரிமினல் போட்டுங்க, கிரிமினல் கேஸ் தான் இது. டிரான்ஸ்பர்ட் கேஸ் வித்தின் பிராக்கெட்ல கிரிமினல் நம்பர் 1 of 2020, நம்பர் 1 of 2020. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜுடிஷியல் பவரை பற்றி இங்க பேசுறாங்க. In order to challenge
an order which has been passed by high court. ஹை கோர்ட்டுக்கு ஜுடிஷியல் பவர் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு இந்த ரிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போது 2020 தான் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான கேஸ்.